கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தில் ஒரு பெரிய வேலைக்காக படைச்சிருக்க அனுப்பினார். எந்த வேலை கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய முழு மனித சமுதாயத்தினுடைய ஹிதாயத்துக்கு காரணமாக இருக்குமோ அந்த வேலையினுடைய பொறுப்புதாரிகளாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உம்மத்தினுடைய ஒரு நபரையும் அல்லாஹ் அதுக்காகத்தான் அனுப்பினார். அதனால தான் நம்முடைய பெரியார்கள் நிஜாமுதீன் சொல்லுவாங்க, தாவத்துடைய இந்த அமல் இருக்குது, இது ஒரு மூமினுடைய ஃபர்து ஐன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஃபிராதி தாவத், தனிப்பட்ட முறையில் மக்களை அழைப்பு கொடுக்க வேண்டியது ஒரு ஈமான்தாரியுடைய பொறுப்பு. இஸ்திமாயி தாவத் இருக்குதே, அது ஃபர்தே கிஃபாயா. இன்ஃபிராதி தாவத், தனிப்பட்ட முறையில் ஒருத்தரும் தாயி ஆகிட்டா ஏன் ஆகணும்? அல்லாஹ்வுடைய ஒரு ஹுக்கும் இருக்குது, எல்லாமே ஒரு நேரம் சம்பந்தப்படும், நேரம் பொறுத்து. இங்கிலீஷில் சொல்லுவாங்க டைம் பவுண்ட். தொழுகை நேரம் சம்பந்தம், நேரம் டைம் பவுண்ட். நோன்பு வைக்கிறது அதுவும் டைம் பவுண்ட், ஜக்காத்தும் டைம் பவுண்ட், ஹஜ்ஜும் டைம் பவுண்ட். ஆனால் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமான் இருக்குது, இது டைம் பவுண்ட் கிடையாது. ஒரு மனிதனுடைய ஈமான் ஒரு நிமிஷம் ஒரு நொடி அவர்கிட்ட போயிருச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் மௌத்து தான் எல்லா விஷயம் விழுந்துச்சு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு உழைப்பு தேவை. அதை போலவே எந்தெந்த கட்டளை எல்லாத்துக்கும் மேனத்து. இன்னும் நம்முடைய பெரியார்கள் நிஜாமுதீன்ல உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு ஹுக்கும் இருக்கு, ஒரு கட்டளை இருக்கு, அத்தனைக்கும் உழைப்பு தேவை. உடல் சம்பந்தப்பட்ட உழைப்பு தேவை. தொழுகைக்கு உடல் வேணும், நோன்பு வைக்கிறதுக்கு உடல் சம்பந்தப்பட்டது, ஜக்காத் கொடுக்கறதுக்கு உடல் சம்பந்தப்பட்ட உழைப்பு தேவை, ஹஜ்ஜு செய்யணும். அதே போலவே தாவத்துன்னு சொல்லக்கூடிய இந்த அமல் 24 மணி நேரம் செஞ்சுதான் ஆகணும் ஒரு மனிதன். ஏன்னா எங்கே அவன் ஈமான் நஷ்டம் அவன் தெரியும். ஈமான்னு சொன்னால் நாம் நினைச்சு கொண்டு இருக்கிறது நோன்பு, தொழுகை, ஜக்காத். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மேல காமில் யகீன், காமிலா பூர்த்தியான. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு ஈமான்தாரி இடத்திலையும் பூர்த்தியான ஈமானம் இருக்கு. குலூஃபி சில்மி காப்பா, கம்ப்ளீட் ஈமானோட, முழு ஈமானோட வாங்க, பார்ஷியல் கிடையாது. பள்ளிக்குள்ள ஈமான்தாரி, பள்ளிக்கு வெளியில ஈமான்தாரி அல்ல. அப்படி கடையிலையும் ஈமான்தாரி தான், வீட்லையும் ஈமான்தாரி தான். எல்லா விஷயத்தினோட ஈமான் இருக்கு. கடையோட ஈமான் இருக்குது, வீடோட ஈமான் இருக்குது, குழந்தைங்களோட ஈமான் இருக்குது. எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வோட ஹுக்கும் இருக்கு. எல்லா விஷயத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ரெண்டும் சமமாக இருக்கணும். கொஞ்சம் கூட குறவு ஏற்ற சுன்னத்து தானே, சுன்னத்து விடுறதில்லை. இன்னைக்கு உம்மத் சுன்னத்து தானே விடுது. சஹாபாக்கள் சுன்னத்து தானே, சுன்னத்துன்னு சொல்லி அதை பேணக்கூடியவங்களா இருக்கும். வியாபாரியோட ஈமான் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஹுக்கும் என்ன அல்லாது, வியாபாரத்தோட ஹுக்கும் என்ன. நல்ல ஆழமாக பார்த்தீங்கன்னா நிறைய வியாபாரி மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரெண்டே கட்டளை தான் பேஸ். முழு குர்ஆன்ல 2 ஹுக்கும் தான் இருக்கு. ஒன்று ஜகாத்து, ஒன்று ரிபா. மால் சம்பந்தப்பட்டது ரெண்டே கட்டளை. இதனோட பல பிரான்ச்சஸ் உலமாக்கள் இருக்கிறாங்க. அதுக்கான பல விதமான என்ன அதனுடைய பிரிவுகள் இருக்கலாம். ஆனால் அடிப்படை 2 தான். அல்லாஹ் ஒன்று செய்ய சொல்கிறேன், ஒன்று செய்ய வேணாம். அவ்வளோ. அல்லாஹ் ஜக்காத்தை கொடுக்க சொல்கிறார், ரிபா வட்டி விட்டு பாதுகாத்து.
இது வியாபாரத்துடைய ஹுக்கும் தீன். இது சுன்னத் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி தான் வாங்கணும், இப்படி தான் வைக்கணும். ஹலாலா வாங்க, ஹலாலா செலவு செய்யும். பொய் பேசாதீங்க, ஏமாறு. சிம்பிளான விஷயம். கண்ணியமானவங்களே, இது எல்லாம் சேர்ந்தது தான் ஈமான். இந்த சஹாபாக்களுக்கு இந்த ஈமானோட பாடம் எங்க படிச்சாங்க? இதுதான் விஷயம். இங்க சப்புதாரிங்கிறது ஏதோ ஒரு வியாழக்கிழமை மக்கள் சேர்ந்து போற இடம் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமானால இந்த அமல் பெரிய விஷயம். பெரியவங்க நிஜாமுதீன்ல சொல்றாங்க, ஒரு ஆமால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களோட வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்படும். சஹாபாக்கள் பல கிராமங்கள், தூரமான ஊர்கள் இங்கெல்லாம் இருக்கும். இவங்களோட பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய தீனுடைய நிலையை எடுத்துட்டு கார்குதாரி சொல்ல எங்க வருவாங்க? மதீனா முனவ்வரா. இது மாத்திரமில்லை, இந்த ஒரு வார காலத்துல அல்லாஹ்ட்ட என்ன ஹுக்கும் வந்திருக்குது, அல்லாஹ்ட்ட என்ன ஹுக்கும் வந்திருக்குது, தாவத்தினுடைய என்ன தகாதா இருக்குது, இதுக்காக வருவாங்க தான். இந்த நம்மளுடைய சப்துதாரியோட மக்சத் தான். நிறைய என்ன ஆச்சுன்னா, பயான் கேட்டுட்டு போற மக்களை எப்படி ஆச்சுன்னா, ஒருத்தர் அசர்லேருந்து இஷ்ராக் வரைக்கும் சொல்றாங்க. சாபாக்கள் அப்படி இல்லையா, ஜும்மா முடிச்சுதான் போவாங்க. என்னன்னா வந்தோம், நாம் ஏதோ சில விஷயங்கள் செய்யற இது சடங்கு. இதுதான் நம்ம பெரியார்கள் நிஜாமுதீன் சொல்றாங்க, என்னங்க ரிவாஜி தரிகே சொல்லுவாங்க. ஷப்குதாரிங்கிறது தகாதா லானா தகாதா லேஜா. தகாதா லானேக்கு ஜகாய் தகாதா, தகாதாக்களை கொண்டு வர்றது, தகாதா கொண்டுட்டு போறது. சரி, நமக்கெல்லாம் தோணுது தகாதா என்னங்க, தீனுடைய என்ன தேவை நம்ம முகல்லாக, நம்ம ஹல்காக, நம்ம இலாக்காக கொண்டு வர. ஏன்னா அல்லாட்ட தகாதாவை உருவாக்குறவங்க, தகாதா எடுக்கிறவங்கிறத கூலி ஜாதி. அதுவும் திடீர்னு தகாதா வருது பாருங்க, அந்த நேரத்தில் அல்லாட்ட அதிகமான கூலி. ரமதான்ல பத்ருடைய இரவு வருது தானே, பத்ரில் எல்லாரும் எந்திரிச்சு துவா செய்கிறாங்க. பத்ர் சஹாபாக்கள், இந்த பத்ர் சஹாபாக்களுக்கு ஏன் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் சொன்னாங்க? அவங்க பேசிக்கலி அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு சொன்னால், அவங்க போர் செய்யறதுக்காக வரல. அவங்க வந்த நோக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு வியாபார கூட்டத்தை வழிமறிக்கிறதுக்காக வந்தாங்க. வியாபார கூட்டத்தை அதுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. நான் சொன்னேன், அங்கே போனால் சுச்சுவேஷன் மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இப்போ போர் செய்யறதுக்கு தயாராகும். இதுதான் நம்ம நிஜாமுதீனோட பெரியார்கள் சொல்றாங்க, இதுதான் தகாதாங்க. தகாதா மாறுது. இங்கே வண்டிங்க சப்துதாரிக்கு தயாராகி இவங்க சொல்றாங்க, பாய் ஆப்பிரிக்காவில் இந்த நாட்டுக்கு ஒரு ஜமாத் பண்ணி தயாராகணும் தான் இருக்கு. இங்கே தஷ்கீல் செய்கிறாங்கல்ல, எப்பா 4 மாதம் போகிறேங்க, அடுத்த வருஷம் 3 மாதம் போகிறேங்க, அதுக்கு இல்லை. இது மாறாக கண்ணியமானவங்களே, இது சப்துதாரிங்கிற அமல் எதுக்குன்னு சொன்னால், இந்த மாதிரி தகாதாங்களை எடுக்கிறதுக்காக சொன்னாங்க. இந்த சஹாபாக்கள் சடனா ஒரு தகாதா வந்துருச்சு. என்ன செய்யுது? யாரும் ஒன்றும் சொல்ல. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 அன்சார் முஹாஜிர் 2 தரப்பட்ட சஹாபாக்களை பார்த்து கேட்டுட்டே இருந்தாங்க, என்ன செய்யலாம் என்ன செய்யலாம். முஹாஜிர் சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், இது இங்கே தயார், சண்டை போடலாம், இங்கேருந்து போர் செய்யலாம், எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை. திரும்ப திரும்ப நபி கேட்குறாங்க. அப்போ ஒரு சாஹிப் எழுந்திரிச்சாங்க, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, அன்சாரி சாஹிப் சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க, யாரும் சொல்ல, நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொன்னோம், நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். இப்போ நீங்கள் கடலில் குதிக்க சொன்னாலும் குதிச்சிடும், கடலில் குதிக்க சொன்னாலும் குதிச்சிடும். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்போம். இந்த புதுபாவை கொடுத்தாங்களாம், ஹேத் சாபால எழுதினதை உலமாக்கள் சொல்கிறாங்க. இந்த புதுபாவை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினச்சாங்களா, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. புதுபா இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷப்துதாரியோட அமல் இருக்குது. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு அமல் இருக்குது.
இதில் சஹாபாக்கள் தஹாதாக்களை எடுத்துட்டு மஸ்ஜிதுகளுக்கு வருவாங்க. காலையில் இது விஷயமான கார்குஜாரிகள் இருக்கும், தரீம் கொடுக்கப்படும், என்னென்ன ஹுக்கும்கள் வந்துச்சு, தாவத்துடைய என்ன தகாதா வந்து இதை எடுத்துட்டு போகிற. இதுதான் அசல்ல ஷப்து. பெரியவங்க ஒருத்தங்க மர்க்கஸில் இருப்பாங்க, இக்பால் நையார் சாமி பழைய ரஹமத்துல்லாயார். அவங்க சொல்லுவாங்க, ஷப்குஜாரி சடங்கான என்ன ஆகும் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் நான் சொல்றது 25-30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. ஒரு நபியுடைய உம்மத் அந்த நபியுடைய பிறந்த நாளை கொண்டாட ஆரம்பிச்சு. எதுக்காகன்னு சொன்னா, மக்களிடத்துல தீன்ல பலகீனம் ஆகிடுச்சு. அவங்க தீன் என்ன ஆயிடுச்சு, மக்கள் தீனை விட்டு ரொம்ப தூரமாக ஆரம்பிச்சு. அப்போ அந்த உம்மத்தை என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா, அவங்க உலமாக்கள்லாம் யோசனை பண்ணாங்க, இப்படியே விட்டுட்டு இருந்தால் நம்மளுக்கு என்ன எந்த தொடர்பும் இல்லாமல் ஆயிடுவாங்க. அதனால என்ன செஞ்சாங்க, இந்த நபியோடைய பிறந்த நாளை கொண்டாடிடுவோம், அந்த பேரை சொல்லி கூப்பிடுவோம், கூப்பிட்டு அவங்களுக்கு தீனை பற்றி சொல்லுவோம். ஸோ ஆரம்பத்தில் இந்த மக்கள்லாம் வந்தாங்க, தீனை கேட்டாங்க, நல்லா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றமே இருந்துச்சு, தீனில் ஒரு தரக்கி வந்துச்சு. காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, இது சடங்காயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, ஏதோ வராங்க போகிறாங்க. கடைசியாக இந்த மாதிரி நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னால், அந்த நாள் அதிகமாக உலகத்தில் இன்னைக்கு சாராயம் குடிக்கப்பட நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு உலகத்தில் அனாச்சாரம் நடக்கக்கூடிய நாளாக. அதான் சொன்னாங்க, ரிவாஜி தரிகை எங்கே கொண்டு போய் விட்டுரும், அதை கொண்டு கயிறுகள் உஜூதாகிறதுக்கு பதில் என்ன ஆயிடுச்சு, ஷர்மம். நம்ம ஷப்குஜாரிக்கு வாரோம்னு சொன்னால், இது வந்து ஒரு பெரிய ஃபிக்ரோட வர வேண்டிய விஷயம். ஒரு ஹல்கா, ஒரு இலாக்கா, ஒரு ஏரியா, அவங்க என்ன செய்யணும், அவங்க வேலையோட தகாதாக இது பண்ணுறாங்க. சும்மா ஹல்கா உட்காந்துட்டு போகிறது அது மாத்திரம் இல்லை. இப்போ நம்ம ஷப்குஜாரி எங்கள் ஊரில் அப்படி இருக்கு, இங்கே எப்படின்னு தெரியல. மாஷா அல்லா, சிலோனெல்லாம் முதல்ல இருந்தே நல்ல வேலை நடக்கிற இலாக்கா. நம்ம பகுதியெல்லாம் எப்படின்னாங்கன்னா, ஒரு கூட்டம் அசர்லேருந்து மகரிப் வரைக்கும், இன்னொரு கூட்டம் மகரிப்லேருந்து இஷா வரைக்கும், இன்னொரு கூட்டம் என்ன ஆயிடும், நைட்டு வந்து தூங்கி காலையில் போயிடும் ஃபஜ்ர் பயான். இங்கெல்லாம் அப்படி இல்லையே, வந்தாங்கன்னா நைட் தானே, நாஜர்னு சொல்ல மாட்டேங்க, பேசணும் சொன்னாங்க. இரவுடைய தங்கில் இருக்குத, இது அழுகிறதுக்காக. ஒரு வாரத்தோட என்னோட உழைப்போட நிலை, இங்கே கார்குஜாரி விழுந்து இங்கே தகாத அவருக்குள்ள அவர் எந்திரிச்செல்லாம் அழுகும். இன்னைக்கு நம்ம வேலையில் பலகீனம் ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணமே இரவுடைய அழுகு இல்லாமல் ஆயிடுச்சு. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய இரவு, உஹதுடைய இரவு, கந்தக்குடைய இரவுகள், நபியுடைய இரவுகள் பார்த்தீங்கன்னா, இதை தான் நம்ம பெரியவங்க எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. ஷப்குஜாரி பகல்லாம் எந்த அளவுக்கு கவலை செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு முழு இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. பத்ருடைய இரவுல இந்த அளவுக்கு அழுதாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, யாரோ சொன்னா போது, இனிமேல் நீங்க விட்டுருங்க, இதுக்கு மேலே நீங்க இந்த அளவுக்கு முழு இரவு இபாதத் சொன்னாங்க. இந்த ஒரு தாயோடைய இரவு இப்படி இருக்கணும். மாறாக எங்கள் பகுதியெல்லாம் என்ன ஆயிருதுன்னா, இப்போ எல்லாம் வந்து ஒரு கூட்டமாக உட்காருங்க, ஆளுக்கு ஒரு பெரிய பெரிய என்ன கையில் வச்சுருக்கோம். கேட்டால் குரான் ஓதுன்னு வர சொல்லுவோம். நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க, நிசாமுதீனில் ஒரு தினம் எச்சில் பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிறீங்களே, பிஷா போகிற பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிற மாதிரி. என்ன விஷயம்னு சொன்னால், கண்ணியமானவங்கள இது ஒரு இரவு இருக்குது, இது நம்ம எல்லாம் உருவாக்கக்கூடிய உருவாக்கிட்டோம். சகோதரர்களே, உண்மையான ஈமான்தாரிகள் ஆக உண்மையான ஈமான் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, ஈமான்னா என்ன? ஒரு சாபி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்லாக்னு சொன்னாங்க, நல்ல குணம்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து கேட்டாங்க, யார சொல்ல ஈமான்னா என்ன? நற்குணம் சொன்னாங்க. மூணாவது கேட்டாங்க, யார சொல்ல ஈமான் நற்குணம்னா என்ன? ஜி நற்குணம் என்ன? எல்லாத்தையும் நல்லா பேசுறது, சந்தோஷமா இருக்கு இல்லை, பல விஷயங்கள் இருக்கு. நல்ல குணங்கள்ல ஆக உயர்ந்தது தக்குவான்னு சொல்றாங்க. யார் தக்குவாவோட இருப்பாங்களோ அவங்களுக்கு அல்லாட சிபாத்துகள் அதானே. தக்குவாதாரி எப்போ ஆவாங்க? அல்லாஹ்க்கு பயந்து வாழுவாங்க. யார் அல்லாஹ்க்கு பயந்து அல்லாட உதவி கிடைக்கும். அல்லாஹ்க்கு யார் பயப்படுவாங்களோ அவங்களுக்கு அல்லாட நேரடி உதவி கிடைக்கும். ஒரு உதாரணம் சொன்னாங்க, அதிரஜி நிசாமுதீன்ல
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஆட்சி காலத்தில் முழு அரபு தீபகற்றம் என்ன கம்ப்ளீட் கண்ட்ரோலில் வந்துருச்சு. அப்போது யகூதிகள் எல்லாம் உட்கார்ந்து மஷூரா செஞ்சாங்க, எது வரைக்கும் இந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறாரோ நாம் என்ன செய்ய முடியாது, இஸ்லாத்தை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இவரை எப்படியாவது கொலை செஞ்சோம். இப்போ திட்டமிட்டாங்க. அதில் ரொம்ப மாஹிரான, ரொம்ப மாஹிர்னு சொல்கிறது, டேலண்ட் உள்ள ஒரு ஆளை தயார் பண்ணி அவர் அனுப்புகிறார். இப்போ அவர் வந்து பார்க்குறாரு, கம்ப்ளீட்டாக சர்வே பண்ணுறாரு, எங்கே வச்சா இவரை கத்தல் செய்ய. மஸ்ஜிதில் பார்க்குறாரு, ஒரு வீடு எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு இடம் இப்படி வருது, பொதுவாகவே கைலூலா செய்கிறதுக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடம் தேர்ந்தெடுத்து தனிமையில் போவாங்க. ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு அடியில் கொஞ்சம் நேரம் தூங்கும். இந்தால் பார்த்தா இதுதான் நல்ல இடம், இவர் என்ன செய்யறது, கத்தல் செய்யறது. இவர் யாரும் செக்யூரிட்டி இல்லை, யாரும் இல்லை. அப்போ அந்த மரத்து மேலே ஏறிவாங்க. மரத்து மேலே உமர் தான் வந்தாங்க, நல்லா படுத்து தூங்கிட்டான். இப்போ வேகமாக இவன் மரத்தை விட்டு இறங்க ஆரம்பிச்சா ஒரு சிங்கம் ஒன்று வந்துச்சு. சிங்கம் வந்து உமர் தானே காலடியில் படுத்து அவங்க பாதத்தை அப்படியே நாவால் வருடி விட்டுட்டான். அதில் சொல்லும்போது சொல்லுவாங்க, அந்த பாதத்தை வருடும் போது பொதுவாகவே மனுஷனுக்கு பாதத்தில் ஏற்றவன்னா நல்லா தூக்கும். அவர் நல்லா தூங்குறார். திரும்ப மேலே ஏறி போயிட்டான். திரும்ப இறங்க பார்த்தா அடுத்த நாள் திரும்ப அதே சிங்கம் வந்துச்சு. நேரம் உமர் ரலியல்லாஹு வந்தான். சொன்னால் உண்மையை நான் உங்களை கொலை செய்ய வந்தேன், ஆனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரியான ஏற்பாடு அல்லாஹ்வோட புறத்துலேருந்து உங்களுக்கு இருக்கும்போது நானும் ஈமானை ஏற்றுக்கிறது தான் நல்லதுன்னு தருமாறு. சகோதரர்களே, இது வந்து வெறும் உமர் ரலியல்லாஹு தஆலா நடந்த சம்பவங்கள் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் இதே பாதுகாப்பு தரும். உங்களுக்கும் எனக்கும் இதே நிலைமைகளை பாதுகாப்புகளை கொடுப்பான், பயமில்லாத வாழ்க்கையை தருவான். எப்போ இந்த வேலையை எடுத்து செஞ்சோம், அல்லாஹ் எப்போ வரும். நிறைய பேர் அக்லாஹோட பயான் செய்ய சொல்கிறாங்க, அப்படிதாங்க. சிஃபாத்தோட பயான், சிஃபாத் பயான் செஞ்சால் சிஃபாத் வந்துடுமா? என்ன ஆச்சு? எத்தனை சிஃபாத் பயான் கேட்டிருக்கோம். நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த கோவிட் பின்னாடி சாப்பிட்ட போய் எங்களுக்கு ஒரு ஜமாத் கொடுங்க நிசாமுதீன்லேருந்து. அதில் யூசுப் சிலோனி சாப்பிடும், யாக்கூப் சிலோனி 2 பேர். நாங்கள் யாக்கூப் சிலோனி அனுப்புங்க, கொஞ்சம் சஃபர் செய்யும், கொஞ்சம் வேலையில் தோய்வு. இப்போ மௌலானா யாக்கூப் சாப்பிட பார்த்து சொன்னாங்க, 2 பேர் இருந்தாங்க அந்த மஷூரா. யாக்கூப் சிலோனியும் இருந்தாங்க, யூசுப் சிலோனி மௌலானா. ஹஜ்ரத் உருதுவில் சொன்னாங்க, பாப்பு லே ஜாவோ யா பேட்டைக்கு லே ஜாவோன்னு சொன்னாங்க. உன் அப்பாவை கூட்டிகிட்டு போ, இல்லைன்னா மகனை கூட்டிகிட்டு. நான் தான் போயிருந்தேன். நாம் கூட இன்னொரு மௌலானா தல்ஹா தான். நான் கேட்டேன், ஹஜ்ரத் தோனோக்கு தேதோன்னு 2 பேரையும் கொடுங்க கூட்டிகிட்டு. ஹஜ்ரத் சொன்னாங்க, இல்லை, ஏன்னா பொதுவாக யூஸ் சிலோனி அவங்க வயசு அதிகம், அதனால் அதிகமான பிரயாணங்கள் செய்கிறது. ஹஜ்ரத் சொன்னாங்க, இவரை கூப்பிட்டு ஒரு 5-6 நாள் செய்யட்டும், முடியலன்னா இவர் திருப்பி அனுப்பிட்டு நம்ம யாக்கூப் சிலோனி மௌலானா வந்தப்போ நம்மகிட்ட ஒரு கண்டிஷன் வச்சாங்க, உங்கள் வண்டியில் தான் நான் வருவேன், எனக்கு திடீர்னு ஏதாவது சுய தேவை வந்தால் வண்டி நிறுத்தணும். சரி மௌலானா, மெதுவாக தான் வண்டி ஓடும். சரிங்க. அப்போ டெய்லி பிரயாணம் அவங்க கூட தான். இப்போ அந்த ஜமாத்தோட அமீர் முஃப்தி ரியாசத் சாப்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க, பயானில் கடைசி ப்ரோக்ராமாக சிஃபாத் துவாவை யாருக்கு போடுவாங்க, யூஸ் பண்ணி. இப்போ அவங்க பயான் செஞ்சு முடிச்சோன்னா கூட்டிகிட்டு போவான்னு நம்ம பொறுப்பு. டெய்லி சிஃபாத் துவா பண்ண சொன்னால் யூஸ்ஃபுல்லாக என்ன செய்வாங்க, 3 நாள் ஜமாத் சரியாக போங்க, 72 மணி நேரம் கொடுங்க, கஷ்டு சரியாக செய்யுங்க, தாலீம் சரியாக செய்யுங்க, ஷப்புஜாரியில் முழுச்சா கலந்துக்குது. இந்த மாதிரி தருங்க. நான் 1 நாள் பார்த்தேன், 2 நாள் பார்த்தேன், 3 நாள் பார்த்தேன். நீங்கள் சிஃபாத்தே பயன் பண்ண மாட்டேங்க, பூரா அமல் செய்ய சொல்கிறார். நம்ம மண்டை அவ்வளோதான், அறிவில்லாத ஆளுங்க. பெரியார்கள் தான். 5ஆவது நாள் விளங்குச்சு, நீ இந்த மகாமி வேலையை சரியாக செஞ்சீன்னா உனக்குள்ள சிஃபாத் வந்து. இன்னைக்கு நம்மகிட்ட சிஃபாத் இல்லாமல் போயிட்டு இருக்குது. என்னாச்சு, அவரை பற்றி குறை சொல்லணும், இவரை பற்றி குறை சொல்லணும்.
குர்ஆனுக்கு ஜோடில் ஹஜரத்ஜியோட ஒரு நாள் 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தோட பயான் முழுவாக கீபத்தை பற்றி தான். முழு இந்த உலகத்தில் ஹஜரத் பயான் ஆரம்பிக்கும் போது எப்படி தான் ஆரம்பித்தாங்க, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை குழப்பங்களுக்கு காரணம் நாவு தான். சாதாரண விஷயங்கள், ஒரு சின்ன ஒரு தவறான எண்ணங்கள், தவறான வார்த்தைகள், உருதுவில் சொல்லுவாங்க பத்குமானி, தவறான எண்ணம், மற்றவங்களை பற்றி தவறாக எண்றது. அதே மாதிரி சொல்லுவாங்க தங் தில், உள்ள என்ன இறுக்கமாயிரும். என்ன சொல்லுவாங்க பத் நஜர், எண்ணம் சிந்தனையில் கூட அவர் தப்பாக நினைக்கும். சகோதரர்களே, ஒருத்தரை பற்றி சிந்தனையில் தவறாக நினைக்கிறதோட பெரிய பாவம் இல்லை. எப்போ நீங்கள் அவரை பற்றி உங்களுக்கு இவர் தப்பானவருன்னு நினச்சிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அவரை பற்றி நாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவோம். பொதுவாக புறம் பேசுறது இருக்குங்களே, இது எதனால் சொல்லுங்க. நம்ம பெரியார்கள் சொல்கிறாங்க, மோலனா சொல்கிறாங்க, புறம் பேசுறதுக்கு அடிப்படை காரணம் பொறாமைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அடிப்படை காரணம் பொறாமை, அசத். அசத் ஒரு பெரிய பாவம். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, பொறாமப்படுறதுக்கு உங்கள் நாவிதனோட கத்தி சிறைக்கிற மாதிரி உங்கள் நன்மையெல்லாம் கழிக்கும். பொறாமை எதனால் பாவம்? பொதுவாக நாம் ஹஜ்ரத்ஜியோட விளக்கங்கள்லாம் அஜீபாக இருக்கும். பொதுவாக பொறாமப்படுற, இப்போ அவர்கிட்ட அந்த கார் இருக்குது, என்கிட்ட இந்த கார் இருக்கணும்னு நினைக்கிறோம். இது ஹசத் ஒரு பாட்டு தானே. அவர்கிட்ட இருக்குது என்கிட்ட இருக்கணும், இதுதானே ஐயா? இது என்ன தப்பு இருக்குது? பொதுவான மக்களோட எண்ணம் தானே. அவர்கிட்ட இருக்குது என்கிட்ட இருக்கணும். அவர் 4 மாதம் போயிருக்க, நானும் போகணும். அவர் ஜில்லா பொறுப்புதாரி ஆகிட்டார், நானும் ஆகணும். அவருக்கு மட்டும் ஏன் பொறுப்பு கிடச்சிருச்சு? அவர் 3 நாள் கூட போகிறதில்லை, ஜில்லா போகிறதில்லை, அவருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. அதுதான் இல்லைங்களா அசத்? கண்ணியமானவர்களே சொன்னாங்க, ஹசத் ஏன் பாவம்னா, அல்லாஹ்வுடைய தக்சீம் இருக்குது, அல்லாஹ்வுடைய டிஸ்ட்ரிபியூஷன், அதை என்னோட உள்ள ஏற்றுக்கல, அதனால தான் பாவம். அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டு அவரை பொறுப்புதாரி ஆக்க, அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டு அவருக்கு அதை கொடுக்குறது. நானும் நீங்களும் யாராக அதை கேட்குறீங்க? இன்னைக்கு நம்ம எந்த நிலைமை ஆயிட்டோம்னு சொன்னால், அசது போய் புக்தான் போய் அதுக்கு மேலே போயிட்டோம். இன்னும் நம்ம பொறுப்புதாரிகள் விஷயங்களில் நம்மளோட ஜிம்மதார்கள் அவங்கள பற்றியெல்லாம் என்னென்ன சொல்லக்கூடாது எல்லாம் சொல்லி, அதனால தாங்க வேலை செய்ய முடியறதில்லை. நீங்கள் 3 நாள் போக முடியல, 4 மாதம் போக முடியல, சப்த இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றும் இல்லை. நானும் நீங்களும் என்ன செய்யணுமோ அதை செய்யறதில்லை, என்ன செய்யக்கூடாதோ அதை செஞ்சுட்ருக்கோம். அதனால அதெல்லாம் விடுறதில்லை. மர்க்கத்தில் ஒரு பொறுப்புதாரி சொன்னாங்க, ஒருத்தர் இந்த ஜிம்மதார் இருக்காரு, அவர் சொன்னதுலேருந்து இவர் வேலைக்கு வாரது இல்லைங்க. என்னங்க இவர் சொன்னார், அதனால் இவர் வாரது இல்லை. ஒரு பொறுப்புதாரி சொன்னாங்க, அந்த ஜிம்மதார் இவரை பற்றி சொன்னார், அதனால் இவர் போகல, இவர் போகிறதுக்கு எல்லாம் முடிவு செஞ்சுட்டான், அதனால் ஜிம்மதார் வார்த்தையிலேருந்து வெளியாகினான். சஹாபாக்களை பாருங்க, போரில் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமீரா இருக்காங்க. அனுப்புகிறாங்க அடுத்தால போப்பா, அவர் அமீர்ஷிப்லேருந்து கழட்டிடு, நீ தான் அமீர்னு போய் சொன்னாங்க. போனோடனே அவர் தலைப்பாயவே கழட்டிட்டாங்க, எனக்கு அமீர் போஸ்ட் இல்லை சொன்னாங்க. அந்த போரில் அவரோட ஜாஸ்தி வேகமாக போர் புரிஞ்சது யாருன்னா காலித் பின் வலீத். கேட்டதுக்கு சொன்னாங்களா, என்னப்பா, நான் அவருக்காக சண்டை போடலப்பா, நான் அல்லாஹ்க்காக சண்டை போடுறேன், நான் அமீராக இருக்கிறக்காக சண்டை போடல, அல்லாஹ்க்காக. போன யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்தில் ஒரு மனுஷன் தான், அவரை யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஜ்மீர் பகுதிகளுக்கு உழைப்புக்கு அனுப்பலாம். அந்த காலங்களெல்லாம் உழைப்புக்குன்னு போனாங்கன்னா வருஷக்கணக்காக வேலை செய்வோம், நம்ம மாதிரி சில்லா 4 மாதம் இல்லை. அப்போ ஒரு வருஷம் அந்த இலாக்காவில் வேலை செஞ்சார், 1 வருஷம். அதுக்கப்புறம் லெட்டர் எழுதி கேட்டார், ஹஜ்ரத் நான் இந்த மாதிரி வரலான்னு நான் இருக்கிறேன் மர்கஸ்க்கு. சரி வாங்க,
ஒரு வருஷம் உழைப்பு செஞ்சுட்டு இவர் வந்தார். வந்தால் பயான் நடந்துருக்கு. பொதுவாக ஏதோ 12 மணி 1 மணிக்கு பயான் நடக்கும். ஹஜ்ரத்ஜியோட முசாஃபா இருக்கும். அவங்கள யூசுப் ரஹ்மத்துல்லாஹியோட முசாஃபா நடந்துட்டு இருந்தது. இவர் பார்த்தாரு முசாஃபா, அவரும் வந்தார், அவரும் முசாஃபா செஞ்சார், சலாம் செஞ்சார், முசாஃபா ஹஜ்ரத்ஜி முசாஃபா செஞ்சாங்க. இவர் பார்த்தாரு, என்ன ஒரு வருஷம் உழைப்பு செஞ்சுட்டு வந்திருப்பேன், ஏதோ கூப்பிடுவார் பேசுவார். அது முசாஃபா போட்டான். சரி சரியா நம்மளை கவனிக்கல போல இருக்கு, நம்ம என்ன செய்யலாம், அவர் கம்ராவில் போய் பார்க்கணும். கம்ராவில் போய் கதவு தட்டியிருக்காங்க. பாப்பா என்ன விஷயம்? இல்லை அவங்க பார்க்கலான்னு வந்து. அதான் பார்த்தே இல்லை, முசாஃபா செஞ்சு இல்லை போனான். பார்த்துட்டேன் போயிட்டு வெளியே வந்தார். என்னடா நம்ம இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுட்டு வந்தோம், என்ன எந்த ஒரு ரெக்கக்னைசர்னு பைய தூக்கிட்டு கிளம்பிட்டார். பைய தூக்கிட்டு போனார். போய் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று இருந்தார். கொஞ்ச நேரத்தில் உள்ளத்தில் ஒரு யோசனை வந்துச்சு, நான் யூசுப் ரஹ்மத்துல்லாஹிக்காக வேலை செய்யணும், அல்லாஹ்க்காக செஞ்சேனா? நான் அல்லாஹ்க்காக வேலை செஞ்சேன். இவர் போனால் இவர் என்னை கண்ணியப்படுத்தினா என்ன, என்னை முசாஃபா செஞ்சா என்ன? நான் வேலை அல்லாஹ்க்காக செய்யணும். திரும்ப வந்துட்டார் மர்கஸ். திரும்ப மர்கஸுக்கு வரும்போது கரெக்டாக யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவன் கம்ரா முன்னாடி உட்காந்துருந்தான். பார்த்தோன்னா வா 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 ஆஜா பாய் முசாஃபா செஞ்சேன். என்ன ஹஜ்ரத் நீங்கள் அன்னை அப்படியே பார்த்தேன்? இல்லைப்பா, நான் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ பைய எடுத்துகிட்டு போகிறது நான் பார்த்தேன். பைய எடுத்துகிட்டு போகிறதும் நான் அல்லாட்ட இப்படி துவா செஞ்சேன், யாரெல்லாம் இவன் எனக்காக வேலை செஞ்சுருந்தான்னா இவனை அப்படியே அனுப்பி, இவன் உனக்காக வேலை செஞ்சால் திருப்பி அனுப்பு. அல்ல உன்னை திருப்பி அனுப்பிட்டான். கண்ணியமானவங்களே, நம்ம பொறுப்புதாரிகளை முதல்ல கண்ணியப்படுத்த தெரியும். நம்மளோட பழையவங்க இருக்காங்க, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண தெரியும். இல்லைன்னு இந்த வேலை நிற்க முடியாது. அவங்களோட தியாகங்களை பார்க்கணும். அவங்களோட குர்பானிகளும் அவங்களோட தியாகங்கள் தான் நானும் நீங்களும் இன்னைக்கு உட்கார்ந்து. இல்லைன்னா நான் நீங்கள் அவங்க எவ்வளோ செருப்பு தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ அழுதுருப்பாங்க. இன்னைக்கு நோய் வந்துருச்சு, சிரமம் வந்துருச்சு, சங்கடம், வயசாளி ஆகிட்டாங்க, உட்கார்ந்துருக்குறாங்க. ஸோ சும்மா உட்காந்துடல, உள்ளத்தில் கதறிட்டு இருக்கிறான். கண்ணியப்படுத்த தெரியும். பொறுப்புதாரிகளை இஸ்ஸத் கொடுக்கல சகோதரர்கள் அல்ல நம்மகிட்ட வேலை வாங்குவான். சாபாக்கள் அப்படி தான் இருந்தாங்க. நாங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்துருக்குறாங்க முன்னாடி, சுஹைல் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்துருக்காங்க முன்னாடி, அபூ சுஃபியான் எல்லாம் உட்காந்துருக்காங்க. பார்த்தாங்க, அங்கே வராரு பிலால் ரலியல்லாஹு ஓடினாங்க. எந்திரிச்சு வாங்க பிலால் வாங்க வாங்க, தன்னுடைய மேலாடை எடுத்து போட உட்காருங்க. இவங்க 2 பேரும் கேட்டாங்க, என்னப்பா இவர் கருப்பு நீங்களோ அடிமை, இவர் இவ்வளோ பெரிய அந்தஸ்தா, நாங்களாம் யார் குறைஷ். சொன்னாங்க, வா சத்தம் போடாத, நானும் நீயும் நபியை எதிர்த்த காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. பழையவர்கள் ஒரு போரில் உமர் ரலியல்லாஹு தான் இப்படி ஃபைசலா செஞ்சுட்டாங்க. இங்கே வரக்கூடிய கனிமத் பொருள் இருக்கு, இதெல்லாம் அங்கேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க, அங்கே இருக்க மக்களுக்கு கொடுத்துருங்க. உடனே என்ன செஞ்சிட்டாரு பிலால்? என்ன சொன்னாங்க, அவர் யார் முடியும்? கனிமத் பொருள் அல்லாஹ்வோட ஹுக்கும் படி நமக்கு தான், யார் சண்டை போகிறோம் அவனுக்கு தான். அவர் எப்படி முடிவு செய்யலாம்? சொன்னாங்க பிலால் ரலியல்லாஹு வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. சொன்னாங்க, ஒன்றும் சொல்லிடாதுங்கப்பா, அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு, அல்லாஹ். இதுதான் பொறுப்புதாரியோட வேலை. சாத்தி தப்புனால் யார் கேட்கணும்? அல்லாஹ். இன்னைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியல? ஒரு 3 நாள் ஜமாத்தில், ஒரு சில்லா ஜமாத்தில், ஒரு 4 மாதத்தில் சின்ன விஷயத்துக்காக ஜமாத்து விட்டுட்டு வந்துடுறாங்க. எங்கள் பகுதியில் நடக்குதுங்க எப்படின்னு தெரியல. ஏன்பா வந்துட்டேன்? அவர் என்னங்க அவரு கூட யார் இருப்பான்? சாபாக்கள் எப்படி இருந்தாங்க? பொறுப்பு புடுங்கப்பட்டாலும் கூட கேர் பண்ணல, சந்தோஷப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர் சித்திக் தான் ஒருத்தர் அமீர் ஆக்கிட்டான். அந்த காலத்தில் அமீர் ஆயிருக்குன்னு அமீர் ஆக்கப்பட்டாங்கன்னா அவங்க
ஒரு கொடி கொடுக்கப்படும், அது அவங்க வீட்டு முன்னாடி நட்டப்படும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த வழியாக நடந்து வராங்க. அதில் இந்த வழியாக பார்த்துட்டு கேட்டாங்க, இந்த ஆள் யார் அமீர் ஆக்குனதுங்க, இந்த ஆள் யார் அமீர் ஆக்குனது சொன்னாங்க. அமீருல் முஃமினீன் அதனால் கூப்பிட்டாங்க, வய கொடியை எடுத்து நீ அமீர் இல்லைன்னு நேராக போனாங்க. யார்கிட்ட? அமீருல் முஃமினீன். அந்த ஆள் நீங்கள் அமீர் ஆகக்கூடாது. ஏன்? இவர் உங்களை கொண்டு பையத் செய்யலை. உங்களுக்கு கிலாஃபத்துடைய விஷயம் ஆரம்பிக்கும், இவர் பையத் செய்யலை, ரொம்ப லேட்டாக தான் பண்ணார். இவரே நீங்கள் பொறுப்பாக போட்டீங்க. அபூபக்கர் சித்திக் தான் ரொம்ப நல்ல மனுஷன் இல்லை, என்னால் அதை செய்ய முடியாது, நீங்கள் வேணால் அதை செஞ்சுருங்க. கண்ணியமானவங்களே போனாங்க, சொன்னாங்க. அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, யார்? அபூபக்கர் அந்த சாபி. உமர் கொஞ்சம் கோவக்காரரு, செஞ்சிட்டார். சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் எனக்கு நீங்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டவங்க சந்தோஷப்படல, எடுத்த போது கவலையும் பண்ணலன்னு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் கேரக்டர்ஸ் தாவத்துக்குள்ள வரும். இதுக்கு தான் இந்த ஆமாலே தாவத், இதுக்கு தான் மஸ்ஜிதோட வேலை, இதுக்கு தான் அவங்களுடைய கஷ்டு, இதுக்கு தான் தாலீம். இந்த சிஃபாத்துகள் வர இதுக்கு தான் ஷெப்துஜாய். இதை கூட்டம் சேர்ந்து 10 பேர் தெரிஞ்சவங்க உட்காந்து 4 பயான் நல்லா இருந்துச்சுன்னு கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு போகிறக்கு பேர் இல்லை. மாறாக கவலைகளை எடுத்துட்டு உம்மத்தோட பேதீனியோட கம் எடுத்துட்டு இங்கே வரணும். இங்கிருந்து கம் இந்த பேதீனி உம்மத்து எந்த நிலையில் இருக்கு நினைச்சு பாருங்க. மக்கள் இருத்திதாதில் இருக்கிறாங்க, முர்த்ததாய் கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நிசாமதியில் சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு பயான்ல ஹஜ்ரத்தியோட பேச்சு சாத்தா ஒரு பயான்ல சொல்றாங்க உம்மத் முர்த்ததாயிட்டு. நமக்கெல்லாம் புரியுதா? நாம் யாரும் என்ன நினச்சிங்க, யாரோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், இதெல்லாம் நான் முர்த்ததுன்னு நினச்சிட்டோம். இல்லை சகோதரர், சமீபத்தில் எங்கள் பக்கத்தில் ஒரு ஸ்டேட் இருக்குது கேரளா. அங்கே பழையவங்க ஜோடு, அதுக்கான ஒரு இன்திசாமுக்காக நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க 2 பேரை கூப்பிட்டாங்க. போகும்போது அங்கே ஒரு ஊர் இருக்குது சொரனூர். அங்கே நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர், நம்ம கூட படித்தவர், நம்ம கூட ஜமாத்துலலாம் வந்துருக்கார், ஸ்டூடெண்ட் டைம். அவருக்கு ஃபோன் அடித்தேன், என்னப்பா இந்த மாதிரி ஜோடு இருக்குது, வரலாமில்ல? இப்போலாம் நான் தப்லீகெல்லாம் விட்டேன்ப்பா, ஆனால் நானும் ஏதோ கொஞ்சம் தீனோட வேலை செய்கிறேன். என்ன செய்கிறேன் சொன்னால், இங்கே ஒரு அசோசியேஷன் இருக்குது, அதுக்கு பேர் எக்ஸ் முஸ்லீம் அசோசியேஷன். என்ன பேருங்க? முன்னாள் முஸ்லீம். எக்ஸ் முஸ்லீம்னா முன்னாள் முஸ்லீம் அசோசியேஷன். அதில் 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. எவ்வளோ இருக்காங்க? அந்த 1 லட்சம் பேர் யாருன்னு சொன்னால், எல்லாம் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பெரிய பெரிய ஐஐடி படித்தவங்க, என்ன ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், லாயர்ஸ், ஜட்ஜஸ், இவங்க தான் இருக்காங்க. மௌலானா சொல்லும் போது சொல்லுவாங்க, இந்த துன்யாவோட கல்வி கட்டு உம்மத்து என்ன ஆயிரும் முர்த்ததாயின்னு சொல்லுவாங்க. அப்போ புரியல, இங்கே வந்தால் தான் புரியும். அவர் சொன்னார், நான் அவங்க மேலே உழைப்பு செஞ்சு என்ன செய்கிறேன், ஒருத்தராக மீட் பண்ணி அவங்கள என்ன சொல்லி புரிய வச்சு நான் கொண்டு வந்து, நானும் ஒரு தீனோட தாவம் அந்த நல்ல விஷயம் செய்தி தான் இங்கே ஜோடு பார்த்து. சகோதரர்களே, உம்மத் ஹஜ்ரத் சொல்கிறாங்க, உம்மத் ஜஹனி இர்திதாத் பர் ஹே. ஜஹனி இர்திதாத்னா மென்டலி முர்த்ததாயிடுச்சு, ஃபிசிக்கலி இல்லை, மென்டலி. என்னங்க? அப்போ நான் நம்ம ஃப்ரெண்டை கேட்டேன், அப்போ ஏன்ப்பா அவன் பேரை மாற்றாமல் இருக்கான்னு கேட்டேன். நான் கேட்டேன், முஸ்லீம் பண்ணாங்க. அவன் சொன்னானுங்களாம்மா, அவங்க அதிகமான பேர் சொல்கிறாங்களா, கம்யூனிட்டியில் ஐடென்டிட்டி இல்லாமல் போயிடும், அதனால வச்சு எல்லாம் பாது. கண்ணியமானவங்களே, இங்கே இப்படி நான் வெளிநாடுகளோட நிலை அல்லா தான் பாதுகாக்கும். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மாறதில்லை. இங்கேருந்து முஸ்லீம்கள் போகிறாங்க, நம்ம ஊர்லேருந்து போகிறாங்கல்ல, ஆஸ்திரேலியா போகிறான், ஜப்பான் போகிறான், இங்கேருந்து போக தானே செய்கிறாங்க. இங்கே இந்தியாவிலேருந்து போகிறான், அவங்க நிலை அதுதான். நிறைய மாணவர்களை போய் பார்த்தோம். இந்த வாட்டி ஆஸ்திரேலியா போனப்போ ஒரு யூனிவர்சிட்டி வேலைக்காக உழைப்புக்காக போயிருந்தோம். 3 பசங்க ஹைதராபாத் இந்தியாவிலேருந்து போய் அந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க. ஒரு பையன் ஒரு ஹாஃப் டயர் போட்டுட்டு காலில் கடுப்பு போட்டு வந்துடுறான். என்னப்பா நல்லா இருக்கியா பாருங்கள், இதெல்லாம் பேசாதீங்க, எனக்கும் இஸ்லாத்துக்கு சம்மந்தம், ஐ டோன்ட் ஃபாலோ இஸ்லாம். நான் கேட்டேன், வை, வாட்ஸ் த ரீசன்? It is very taxing.
ரொம்ப கஷ்டம். ஆல்வேஸ் டிஃபிகல்ட். ஐ வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட். இது துனியாவோட நிலை. பல நாடுகளில் தேவையில்லை, எல்லா இடத்துலையும் இதே கண்டிஷன் தான். ஆனால் நானும் நீங்களும் தான் இந்த உழைப்பு செய்யறதுக்கு யோசனை பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படி தானே பாருங்கள், வெளிநாட்டுடைய ஜமாத்துக்கு தஷ்கீலுக்கு எல்லாம் கேட்டால் நம்ம எவ்வளோ செலவு, இங்கெல்லாம் எப்படி செலவு தெரியல. எங்கள் இந்தியாவோட செல்ல சொல்லுவாங்க 1 லட்சம் 2 லட்சம் அப்படி தான் செலவு. இங்கே எப்படி ஆச்சா செலவு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா இல்லை நாடு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா? யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. நாடு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, செலவு நீங்கள் செய்கிறீங்க. அப்படி தானே? எவ்வளோ செலவு செய்கிறீங்க? சும்மா ஒரு உதாரணம், 5 லட்சம் அல்லாஹ் கபூல் செய்யணும். ஆனால் நம்ம ஹதரத் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த 5 லட்சம் செலவெல்லாம் வந்து உங்களுக்காக செலவு செய்யும். யாருக்காக? நீங்கள் போகிற ஃப்ளைட் டிக்கெட்டு, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, உங்களோட வீசா, உங்களோட அதுக்கு தானே செலவு செய்கிறோம். வேறு எதுக்காக செய்கிறோமா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. சொன்னாங்க உம்மத்தில் ஹிதாயத் வரணும்னு சொன்னால் எப்படி சஹாபாக்கள் ஜான் மால் உள்ள முழுசாக கொடுத்தாங்க, பாதி கொடுத்தாங்க, 1/3 கொடுத்தாங்கல்ல, நேரமும் செலவாகணும், பணமும் செலவாகணும். அந்த பணம் எடுத்துகிட்டு போய் அந்த மக்கள் மேலே உழைப்பு செய்யணும், அந்த மக்கள் மேலே செலவு செய்யப்படும். நீங்கள் அப்போ தான் என்னங்க நம்ம ஹஜரத் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து उम्मत पर हिदायत में खड़े होने के लिए, ईमान पर खड़ा होने के लिए खर्च करना. ஈமானில் நிற்க வைக்கிறதுக்காக செலவு செய்கிறது அல்லாஹ்வோட பாதையோட செலவு செய்யுது. இப்போ நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நாமளும் எல்லாம் செலவு செய்கிறோன்னு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எவ்வளோ செலவு செய்கிறோம்? அதாவது கண்ணியமானவங்களே, இன்றைக்கி நம்மளோட பணம் காசெல்லாம் எங்கே செலவாயிருக்கு தெரியுமா? அதிரஜி சொல்கிறாங்க, ஆசைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு செலவாயிருக்கு. எதை பூர்த்தி செய்கிறதுக்கு? தேவைகள் பூர்த்தியாக இருக்குல்ல. உண்மையாக எதுக்காக செலவாகணும்? தேவை பூர்த்தியாக பணம் செலவாகல, தப்பில்லை. ஆசைகள் எதாவது பூர்த்தி ஆகுமா? துனியாவில் ஆசை பூர்த்தி ஆகாது. எந்த மனித பெரிய கோடீஸ்வரன்ல, ஏன்னா நபியே சொல்லிட்டு போயிட்டாங்க, 2 தங்க மலை இருந்தாலும் இன்னொன்று கேட்போம், பூர்த்தி ஆகும். இதெல்லாம் எங்கே செலவாயிட்டு இருக்கு? இந்த பணமெல்லாம் எங்கே செலவாகணும்? இன்னைக்கு மாற்றார்கள் இதுக்கு செலவு செஞ்சு கொண்டு இருக்கிறான். போய் பாருங்க, ஆப்பிரிக்கா நாடுகளில் பெரிய பெரிய கிறிஸ்டியன் மிஷினரி எவ்வளோ பணம் கொண்டு வந்து செலவு செய்கிறாங்க. அவங்க சொந்த காசு கொண்டு வராங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வெட்டிக்கேன்லேருந்து வருதுன்னு நினைக்க வேணாம். அவங்க காசு எடுத்து வந்து செலவு. நாங்கள் கானாக்கு போயிட்டு வாபஸ் ஆகும் பெண்கள் ஜமா. இப்போ நம்ம பக்கத்தில் 3 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, அந்த கிறிஸ்டியன் சிஸ்டர், அவங்க ஜப்பான்லேருந்து வந்து. இப்போ நம்ம மனைவிட்டு சொன்ன இவங்ககிட்ட என்ன கொஞ்சம் கார்குதாரி கேளு, இங்கேருந்து வந்துட்டு போகிறான். அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து முதல் வார்த்தை அந்த அம்மா சொன்ன அந்த சிஸ்டர் சொன்னால், நான் 2 வருஷம் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிச்சு. நான் நம்ம மனைவிட்டு பார்த்தியா, நீ 2 மாதம் இருக்கிறக்கே அழுகிற, 2 வருஷம் இருந்துட்டு போகிறான். அப்போ அந்த அம்மா வந்து ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு போகும், யார் ஆப்பிரிக்கன் பாய், அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம மனைவி சொல்லி எதுக்கு கூட்டிட்டு போகிறாங்க கேளு, இந்த பையனை பாதிரி ஆக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். நான் கேட்டேன், எங்கே உழைப்பு செஞ்சாங்க கேள்வி. நார்தன் கானா. நார்தன் கானா அப்படின்னா எப்படின்னா, அவங்க காத்தாங்குடி மாதிரி ஒட்டுமொத்த முஸ்லீம்ஸ், வேற யாரும் கிடையாது. அங்கிருந்து இந்த பையனை கூப்பிட்டு போகிறாங்க. இது இந்த பையன் யாராக இருப்பான்? இப்போ நமக்கு கொஞ்சம் சூடாயிடுச்சு. நம்ம மனைவி சொல்லி இந்த பக்கம் தள்ளி போய் நான் பேசுகிறேன். நான் கேட்டேன், இவ்வளோ பணம்லாம் கொண்டாந்து செலவு பண்ணுறிய, உனக்கு என்ன வெட்டிக்கல்லேருந்து சம்பளம் கொடுக்குறாங்களா, நிறைய பணம் கொடுக்குறாங்க? அவளுக்கும் வந்து சொன்னா, நீ யாரை பார்த்து பேசுகிற, நான் யார் தெரியுமா, ஜப்பானில் இவ்வளோ பெரிய பணம் என்கிட்ட, எல்லா பணம் என்னோடது நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என் பணம் செலவு பண்ணியிருக்கேன் சொல்கிறா. ஒரு வில்லேஜே கிறிஸ்டியானிட்டியை மாற்றிட்டேன் நான். வில்லேஜ் 3 சர்ச்சு கட்டியிருக்கேன், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன். இதுதான் செலவு செய்கிறேன். இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்டேன், சரி இப்போ போகிறைய கானா விட்டுட்டு வேறு நாட்டுக்கு போவியா? அவர் சொன்னா, இல்லை 15 நாளில் திரும்பி இங்கேயே வரணும். இன்றைக்கி நாம் ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்து அந்த நாட்டை பற்றி மறந்துடும். அங்கே என்ன தேவைன்னு எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் என்ன செய்யறதில்லை, அதை பற்றி கவலை இல்லை. இன்னைக்கு கண்ணியமானவங்களே,
சவுத் அமெரிக்கா மாதிரி நாடுகளில் எவ்வளோ இப்போ சவுத் அமெரிக்காவை பற்றி பெரிய தகாத வைக்கிறாங்க நிஜாமுதீன். எவ்வளோ தேவை இருக்குன்னு சொன்னால் அந்த நாட்டில் எல்லாம் சஹாபாக்களுடைய நசல்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு மலேசியா ஜமாத் கார்குஜாரி கொடுத்தாங்க நிஜாமுதீனில். அவங்க போனாங்க பொலிவியாவில் மேனஸ். இப்போ பொலிவியாவில் போய் இறங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு 15,000 ஃபேமிலிஸ், 15,000 குடும்பங்கள் அரப் ஃபேமிலியோட லிஸ்ட்டு கிடச்சிடும். அது கூட தொலாவி போய் பார்த்தா மொத்தம் ஒரு 150 குடும்பம் கிடச்சிதான் முஸ்லீம்களை. பாக்கி எல்லாம் முர்த்ததாயிட்டாங்க. அது ஒருத்தர் போய் பார்த்தாங்களாம். அவரோட நேம் போர்டு வந்து ஒரு பெரிய இன்ஜினியர். அவர் பேர் அல்போன்சா அபூதர். என்ன பேருங்க? அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரா, நான் என்ன செய்யறது, நான் ஒரு கிறிஸ்டியன் பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டேன், நம்மளால இனி ஒன்றும் எங்கள் தாத்தா பாட்டி முஸ்லீமாக இருந்தாங்க, இந்தாங்க இந்த சீட்டை வச்சுக்கோங்க, இதுதான் எங்கள் ஃபேமிலி ட்ரீன்னு சொன்னாங்க. எடுத்து பார்த்தாங்க, இவர் யாருன்னா அபூதர் கிஃபாரி ரஜில்லா தாலோட காரணம். காண்டான்களே ஜெனரேஷன். அப்போ தீனுடைய மெஹனத் சரியாக செய்யப்படலைன்னா நானும் நீங்களும் இத்மினானா இருக்க முடியாது. என்னோட குழந்தைங்களும் உங்களோட குழந்தைங்க இமான்தாரிகளா இருக்கு. அதனால தான் காலேஜஸில், ஸ்கூல்ஸில் உங்களோட பெண்களை இது மேலே பெரிய மேனத்தோட தேவை. நம்மளை அறியாமல் நாம் என்ன செஞ்சிட்டோம், நம்ம குழந்தைங்களை நம்ம எங்கே படிக்க வச்சிட்டோம். டாக்டர் ஆகிட்டார், இன்ஜினியர் ஆகிட்டார், ரொம்ப சந்தோஷம் நமக்கெல்லாம் இல்லையா. ஒரு டாக்டருங்க, ஒரு இன்ஜினியருங்க, தப்பில்லை. அவங்க தீன்தாரி ஆக்க வேண்டிய பருது. இந்த ஆமாலை தாவத் நம்ம வீடுகளில் நம்ம குழந்தைங்களை இந்த ஆமாலோட தாவத்தோட இணைச்சு கொண்டே இருக்கும். வீட்டில் இந்த நம்மளோட தாலீம் நடந்துட்டு இருந்தால் இந்த குழந்தை டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், என்ன வேணா ஆகட்டும், ஈமான்தாரியை பாக்கியா. மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய அமல்களில் மஸ்ஜிதில் ஆபாதி ஆக்கிட்டு இருந்துகிட்டே இருக்குது. மஸ்ஜிதில் அமல் நடந்து கொண்டே இருக்குது. இந்த அமல்களில் இந்த குழந்தைங்கள்லாம் வருது. என்ன நிலைமை பார்க்குறீங்க. இத்தனை உலமாக்கள் மாஷா அல்லா எனக்கு இங்கே உட்கார்ந்துருக்குறாங்க, மதரசால படிக்க. சந்தோஷமா? ஒரு பக்க சந்தோஷம். ரொம்ப பெரிய கவலைப்படும். நிஜாமுதீனில் இப்போ ஒரு கார்குஜாரியில் ஒரு பரிசா இருக்குல்ல, நீங்கள்லாம் படிக்கிறீங்களே, 25 உன்வான்கள் இருக்குது. அதில் புதுசாக 2 உன்வான் இருக்குது. அது பழைய ஜோடுகளில் நிஜாமுதீனில் எவ்ரி 3 months கேட்குறான். அதில் ஒரு உன்வான் வந்து மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களோட உழைப்பு, இன்னொன்று கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் அதனோட உழைப்பு. இந்த தடவை தமிழ்நாடு கார்குஜாரி வாங்கிட்டு மௌலானா தாத்தா பார்த்து கேட்டாங்க, மதரசையுமே 6000, மதரசால 6000 பேர், காலேஜில் 3,80,000 பேர். हाय हाय, बातिल पर इतना मेहनत, हक पर इतना. நம்மளுக்கு தெரியாம நம்ம குழந்தைங்களை எங்க கொண்டு போய் போட்டுட்டு இருக்கிறோம். காலையில ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கல்ல, ஸ்கூலுக்கு தானே என்ன நம்ம ஊர்ல எல்லாம் செயின்ட் ஜோசப், பிரான்சிஸ் எல்லாம் கிறிஸ்டின் ஸ்கூல் தான் நிறையா இருக்குது. இங்கே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் அம்மா பவுடர் அடிக்குது, எல்லாம் போட்டு ரெடி பண்ணி அனுப்புது. எங்கே அனுப்புது? நசாராக்கிட்ட கொண்டு போய் படிக்க வைக்க அனுப்புது. அது சந்தோஷமாக அனுப்பிட்டு ஓடு அம்மாவுக்கு சந்தோஷம், அப்பாவுக்கு சந்தோஷம். ஆனால் மஸ்ஜிதில் என்ன நடக்குது? மக்தப் அனுப்புகிறோமா அந்த மாதிரி சந்தோஷப்பட்டு காலையில் எழுந்திரிச்சு வேகமாக மக்தப் கொண்டு போய் விடுறாங்களா பாருங்க. யஹூத் நசாராவோட பேஸே என்னங்க? நம்மளோட இதை கழட்டிட வேண்டியது. நம்மளோட இல்முடைய எல்லா விஷயத்தையும் முதல்ல கீழேருந்து கழட்டிடுவோம். அப்புறம் எல்லா சுண்ணத்துக்களை வெளியாக்கும். சுண்ணத்தை விட்டு கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் வர்றதுக்கு தான் நம்ம இந்த ஷம்புஜாரியோட அமல், நம்மளோட குரு எல்லாம் இதுக்காக. பல வெளிநாடுகளுக்கு ஜமாத்துகள் தேவை. இந்த மாஷா அல்லாஹ் நேற்று உங்களுடைய 2வது வருஷம் போகக்கூடிய உலமாக்களோட உட்காந்து முசாகரா செஞ்சுட்டு இருந்தோம். மாஷா அல்லாஹ் இந்த 2வது வருஷத்தினுடைய உலமாக்களுடைய மேனத்தை கொண்டு அல்லாஹ் பல நாடுகளில் பெரிய மாற்றம். அல்லாஹ் அவங்களெல்லாம் கபூல் செய்யும். சின்ன ஜமாத்துகள் தான் போகுது, ஆனால் இன்னும் நிறைய போகும் இன்ஷா அல்லாஹ். இதை கொண்டு என்ன ஆகுங்க, முழு ஆப்பிரிக்கா, நாம் சொன்னோமே இந்த ஆப்பிரிக்கா நாடுகள் எல்லாம் பெரிய மாற்றம் வரும் இன்ஷா அல்லாஹ். பெரிய மாற்றம் வரும். ஏன்னா பாத்தில் பெரிய காசு செலவு செய்யுது. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம போய் சரியா உழைப்பு செஞ்சா, நீங்க நடந்து போனாலும் இதாயிருக்கும். ஹக்கு இது.
ஹக்கு இது. பாத்திலுக்கு தான் 4 பேர் வேணும் தூக்குறதுக்கு. ஹக்குக்கு எதுவும் தேவையில்லை. தாவத்து போதும், கவலை போதும். சஹாபாக்கள் நடந்து போனாலே ஹிதாயத்து கொடுத்தோம். அல்லா தான் அவங்க நடந்து போன பாதை, அவங்களோட பார்வைகள்லாம் ஹிதாயத்து. இதே மாதிரி இந்த உலமாக்களுடைய ஜமாத்துகள், இந்த வெளிநாட்டுடைய ஜமாத்துகள் உள்ளத்தினுடைய கவலையோட போச்சுன்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த நாடுகளுக்கு ஹிதாயத்து. அவ்வளவு தேவை, முழு உலகம் தேவையுடையதா. ஆனால் நானும் நீங்களும் என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்மளோட ஜான் மாலை எங்கே செலவு அல்லாஹ் தான் பாதுகாக்கும். நம்ம சந்தோஷப்பட்டுறோம். ஏதோ ஒரு புதாங்க அவர் அந்த ஃபாரின் போனாருங்க, இந்த ஃபாரின் அப்படி இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் நமக்கு மால் கொடுத்துருக்குது அதுக்காக தான். பல நாடுகளுக்கு வருஷம் போவார். பழையவங்க வருஷம் போவாங்க. கடைசிக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடையாக போவோம். நிஜாமுதீன்ல சொல்கிறாங்க, ஒரு பழையவரும் கடைசிக்கு எவ்ரி 3 இயர்ஸ் என்ன எங்கே இருக்கணும்? அவரோட வெளிநாட்டுடைய சஃபர். அதுவும் அதிகமான செலவுக்கு, அதிகமான தூரத்துக்கு செலவு செய்யும். அதுக்குன்னு கம்மியான இங்கே எல்லா இடத்துலையும் தேவை இருக்கு. இதையோட பெரிய தேவை நம்ம நாட்டுக்குள்ள இருக்கு. எங்கே இருக்கு? நம்ம நாட்டில் ஒரு மொஹல்லால, ஒரு ஏரியாவில், ஒரு ஹல்கால எவ்வளோ தேவை இருக்கு. எவ்வளோ 4 மாதம் ஜமாத் பைதல் நடந்தால் என்ன ஆயிரும்? கம்மி தான். கண்ணியமானவங்களே, இந்த புரூஜ் நடக்கிறத கொண்டு அல்லாஹ் இந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றிடும். இந்த நம்பிக்கை எங்களுக்கு உங்களுக்கு வரும். நம்மள இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? முழு உலகத்தில், இங்கே ஸ்ரீலங்கா மட்டும் முழு உலகத்தில் முஸ்லீம்கள் பயந்து இருக்கிறான். யாரை பார்த்து? அவன் இப்படி பண்ணிடுவான், இவன் அப்படி பண்ணிடுவான். எவனாலே ஒன்றும் பண்ண முடியாது. அல்லாஹ்வோட ஹுக்கும் இல்லாமல் என்ன செய்ய முடியாது. ஒரே சாபி போய் நின்னாங்க, ஒரு மாளிகை நடுங்குது. பயப்படல. ஆனால் இன்னைக்கு நம்ம இத்தனை பேர் வந்து என்ன செஞ்சுருக்கோம்? இந்த தீனோட உழைப்பேற செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம நாவால சொல்றோம், வெக்கப்படல, வெக்கமா இல்லை. அல்லாஹ் செய்யணும், அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவன். ரொம்ப சிம்பிளுங்க. காலையில் ஃபஜர் தொழுதாலே அவர் பாதுகாக்கப்பட்டுருவார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஹதீஸோட கருத்தில் எப்படி இருக்கு? ஃபஜர் தொழுகை யார் இமாம் ஜமாத்தோடு அவர் அல்லாஹ்வோட பாதுகாப்பில் வந்துட்டார். இந்த நம்பிக்கையோட போகணும். நாங்கெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தப்போ ஃபஜர் தொழுகையில் மஸ்ஜித் நம்பி இருக்கு. இப்போ என்ன நிலைமை ஆயிடுச்சு? யாரையும் குறை சொல்லாதீங்க, என்னையும் உங்களையும் குறை சொல்லுங்க. நம்மளோட குறை அப்படி வந்துச்சு, இந்த ஹாலாத் வந்துச்சு. இது ஹாலாத் அல்லாஹ் கொண்டு வர இம்திஹானது. ஒரு தாய்க்கு அல்லாஹ் தாலா சோதனைகளை கொண்டு வருவான். வேலையில் ஸ்திரமாக இருக்கிறேன், இல்லை வேலை செய்யாமல் ஓடி போகிறேன். இந்த நிலைமைகளை மாற்றுறது யாருங்க? அல்லாஹ் தான். அல்லாஹ் டெஸ்ட் பண்ண தான் செய்யும். தீனோட வேலை செய்யும்போது அவங்க முன்னாடி சோதனைகள் வரும். ஹஜ்ரத் உருதுல சொல்லுவாங்க, நா கவாரியா இஸ்காம் ஹக் ஹோனே கா சுபூத். சிரமங்கள் கஷ்டங்கள் வருவது இந்த வேலை செய்பவர்களுக்கு இந்த வேலை ஹக்கானதுங்கிறதுக்கான அடையாளம் சொல்லும். வேலை வரும், வேலை செய்வோம், கஷ்டம் வரும், சிரமம் வரும், அதுக்கு மேலே செய்யணும், சபூர் செய்யணும். அதோட உதவி, அதோட உதவி பார்த்தாங்க. சாபம் கஷ்டம் வந்துச்சு, சிரமம் வந்துச்சு, சபர் செஞ்சாங்க. யாருங்க? பிலால் ரலியல்லாஹு மேலே பெரிய கஷ்டம் யாராவது இருக்கா? இவ்வளோதான் இல்லாத, அதாவது ரொம்ப முடியாம சொன்னாங்களாம், அல்லாஹ் வந்து அபூஜஹல் கேட்டானா, என்னப்பா நீ டெய்லி அஹத் அஹதுன்னு சொல்லி உன் அஹது எங்கே போயிட்டான்? சொன்னாங்களா, என்னோட அஹது உண்மையானவன் தான், நான் இன்னும் அந்த அளவு கூப்பிடல என்னோட அஹதை. நம்ம அந்த தியாகத்தை செய்யல. நல்லா எப்படிப்பட்ட உதவி கொடுத்தா சகோதரர்களே, 3 மஸ்ஜிதுகள் மேலே நின்று பாங்க சொல்ல வச்சு. கண்ணி இந்த உலகத்துக்கு எல்லாம் போகும். கண்ணியம் ஆகரத்தில் எப்பேற்பட்ட கண்ணியம். நபி சொன்னாங்க, உன்னோட நீ நடந்து போற சத்தம் கேட்குதுப்பா சொர்க்கத்துல. சகோதரர்கள், அல்லாஹ் தாலாக்கு குர்பானி தான் ஷர்ட், தியாகம் தான் ஷர்ட். ஒரு சஹாபி எவ்வளவு தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம பேசுறது இல்லை, நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்ய ஆரம்பிச்சா அல்லாஹ் நம்மளால முடியாத செய்வோம். நம்மளால முடிஞ்சது கூட செய்யறதில்லை. நம்ம மஸ்ஜித்
அதனால தான் சொல்கிறாங்க, மஸ்ஜிதில் தினசரி 8 மணி நேரம் கொடுக்கறது யார் கொடுப்பாரோ அவரு தாங்க வருஷம் 4 மாதம் கொடுக்க முடியும். மாதத்தில் 10 நாள் கொடுக்கணும். வருஷம் 4 மாதம் 6 மாதம் எல்லாம் நம்ம உள்ளதான். என்னடா இது 4 மாதம் 6 மாதம்? சஹாபாக்கள் கொடுத்த வாக்குறுதி. யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பயானத்தை படிச்சு பாருங்க. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் சஹாபாக்களுக்காக மட்டும் சொல்லல. யாரெல்லாம் அந்த வேலையை அந்த தரத்துல செய்வாங்களோ நாளை கியாமத் நாள்ல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதே நிலையில சஹாபாக்களோட எழுப்பணும். தரஜாத் இருக்காது, அது வேற விஷயம். சஹாபாக்களோட தரஜா வேற. ஆனா சஹாபாக்களோட ஒரு பொறுப்புதாரி ரொம்ப அழகா இதுக்கு விளக்கம் சொன்னாரு. ஒரு கார்பரேஷன் இருக்குல்ல, கார்பரேஷன் இங்க இருக்குமே, இங்க என்ன கொழும்பு கார்பரேஷனா இருக்கு. அதில் கமிஷனர் இருப்பார், அசிஸ்டன்ட் கமிஷனர் இருப்பார், இன்ஜினியர் இருப்பாங்க, அதில் வீதி கூட்டுறாள், ஸ்கேவஞ்சர்ஸ் இருப்பாங்க, டிச்சு எல்லாருமே இருப்பாங்க தானே. அப்போது கார்பரேஷனுடைய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, மேயர் ஹாலில் நடக்குது. அப்போ எல்லாரும் போகிறாங்க. ஸ்டேஜ் ஒன்று போட்டிருக்குது. ஸ்டேஜ் மேலே எல்லாம் யார் உட்காந்துருக்கா? கமிஷனர் உட்காந்துருக்காரு. அந்த ஸ்கேவஞ்சர் உள்ளே போகிறார். போக மாட்டாரா? ஏன்? அவரு கார்பரேஷன் ஒர்க்கர் தானே. என்ன அவர் கீழே உட்காந்துருப்பாங்க, மேலே. அது மாதிரி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உங்களே என்னையும் சஹாபாக்களோட அனுப்புவான். என்ன அவங்க மேல தர்ஜாக்கிறது, நம்ம கீழே போயிடலாம். அல்லாஹ்வோட வாக்குறுதி. நபி சும்மா சொல்லலைங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது. என்னோட உம்மத்தில் ஒரு நபர் இப்படி இருப்பாங்க, ஒரு நாட்டுக்காக அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்வாங்க, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். உம்மத்தில் ஒரு ஆள் இப்படி இருப்பாரு, ஒரு ஊருக்காக சிபாரிசு செய்வார், அல்லாஹ் அந்த சிபாரிசு ஏற்றுக்கொள்வான். உம்மத்தில் ஒரு நபர் இப்படி இருப்பாரு, ஒரு குடும்பத்துக்காக ஒரு நபருக்காக சிபாரிசு அல்லாஹ் தான். அப்பேற்பட்ட மக்கள் சகோதரர்களே, சாதாரணமாக நினைச்சுக்காது. நம்மகிட்ட நல்ல பெரிய சிலாயத்துக்களை கொடுத்துருக்கோம். இப்போ நாம் இங்கே வரோம், இந்த ஷபுதாரியில் வரோம்னு சொன்னால் இங்கிருந்து தஷ்கீல் ஆகி போகணும். இங்கிருந்து வெளியாகும். இங்கிருந்து 1 வருஷம், இங்கிருந்து 2வது வருஷம், இங்கிருந்து 4 மாதம், இங்கிருந்து 5 மாதம். வரும்போதுமே வரணும். எந்த அளவுக்கு நிசாமுதீனில் கவலைப்படுறாங்கன்னா, ஒரு மஸ்ஜித்வார் ஒரு நாட்டை பற்றி கவலைப்படணும். இந்த நாட்டில் இந்த இலாக்கால இந்த நிலை ஏற்பட்டிருக்கு, இர்திதாத் இருக்குது, நாம் எப்படி ஜமாத் அனுப்புறது? சகோதரர்களே, நீங்க இங்க கவலைப்படுறது இருக்குல்ல, நம்ம பெரியவங்க சொல்றாங்க, இந்த மஸ்ஜித்வார் இங்க கவலைப்பட்டா அல்லாஹ் அந்த நாட்டில் ஹிதாயத் அளிக்கும். கவலைக்கே இருக்கு. சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உயிர் பொருளை சும்மா கொடுக்கல. நாளைக்கு கேட்போம். நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லிதான் ஜான் மாலை எடுத்துட்டு அல்லாஹ்வோட பாதையில் போவோம். அதிரதி சொன்னாங்க, மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பயானாத்தில் எழுதியிருக்கிறாங்க. இஸ்திகாமத் என்னன்னா, நாம் நினைச்சிட்டு இருக்கோம் தொடர்ந்து 3 நாள் போறாரு, தொடர்ந்து சில்லா போறாரு, தொடர்ந்து நாள். அது இல்லை. யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்காங்களா, இந்த ஒரு மனிதன் இந்த வேலையை செய்து கொண்டே மௌத்தா போயிறாரோ அதுதான் இஸ்திகாமத். இதுலேயும் மௌத்தா போகணும், செஞ்சுட்டே மௌத்தா போகணும். இங்கிருந்து என்ன ஆகணும்? எல்லாம் செஞ்சு 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 பெரிய வேலை தவிர பெரிய தேவை. ஏதோ நாம் அல்லாஹ் அவங்களை எல்லாம் கபூல் செய்யட்டும், அல்லாஹ் அவங்களுடைய இந்த சேர்தலை கபூல் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். அதனால தைரியமாக சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நம்மகிட்ட இந்த 3வது வருஷம் போறதுக்கு, 2வது வருஷம் போன உலமாக்கள் நிறைய இருப்பாங்க தானே. 3வது வருஷத்துக்கு யாரெல்லாம் தயாராகலாம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். 2வது வருஷம் முடிச்ச உலமாக்கள் 3வது வருஷத்துக்காகவே. ஏன்னு சொன்னீங்கன்னா, இதுவரைக்கும் 2வது வருஷ ஜமாத்துகள் போய் கார்குசாரி கேட்டுட்டு இருக்கோம். 2வது வருஷத்தோட ஜமாத்தோட என்ன கார்குசாரி வருதுன்னா, ஆப்பிரிக்காவில் இப்படி இருக்குது, அரபு நாடுகளோட ஹாலத் இப்படி இருக்குது. ஏன்னா அரபு நாடோட ஹாலத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. மௌலானா ஒரு ஜமாத் கார்குசாரி சொன்ன ஒரு பெண்கள் ஜமாத் சமீபமாக குவைத் போயிருந்தது. நம்ம எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள ஜமாத். அந்த ஜமாத் போச்சு, ஒரு பெண்களோட ஒரு அரபு வீட்டுக்கு கொடுத்துடலாம். மொத்தமாக 2 தடவை 3 தடவை கொடுப்பான். இப்போ அந்த அரபு வீட்டில் போனால் அந்த அம்மா ஒரு குரான் ஷரீஃப் எடுத்துருந்தோம். நம்ம ஜமாத் இதை வச்சுக்கோங்க சொல்லி இந்த நம்ம ஜமாத் சொன்னாங்க, எங்கிட்ட இருக்குதே, போய் இது உங்களுக்கு படிக்க தெரியுமா? உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்களே இந்தியாவில் இருக்கீங்கல்ல, இதெல்லாம் உங்களுக்கு படிக்க தெரியாதுன்னு நினைச்சோம்.
அந்த ஜமாத்தில் போனவங்களில் 3 பேரோட மக்கள் ஹாஃபிஸ் ஆலிம். அந்த அம்மா சொல்லிச்சான், என் மகன் வந்து ஹாஃபிஸ் ஆலிம். 3 பேர் சொன்னாங்க. இன்னொரு அம்மா சொல்லிச்சான், என் மகளும் ஹாஃபிஸ்ன்னு சொல்லிட்டான். சொன்னோன்னே அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சு. யாரு? இந்த அரபு லேடி சொல்லிச்சான், என் மகன் இங்கிலாந்துக்கு படிக்க போய் முடித்ததாயிட்டான். எல்லா நாட்டிலையும் தேவை. அதனால தான் இந்த அரபு 2வது வருஷம். 3வது வருஷம் நீ யூரோப், அமெரிக்காலாம் நம்ம சொல்கிறோம், சவுத் அமெரிக்கா ரொம்ப பெரிய தேவை. நேரம் கம்மியாக இருக்குல்ல, நிறைய கார்குஜாரின்னு சொல்கிறோம். சமீபத்தில் நிசாமுதீனில் சொன்ன கார்குஜாரி தான் பிரேசிலுக்கு ஒரு தகாத, நம்ம இப்போ நமது இங்கே வந்தமே அது மாதிரி தகாத ஜமாத் போச்சு. அவங்க சதர்ன் பிரேசிலோட கார்குஜாரி சொன்னாங்க, பூரா அரபுகள் இருக்கிறது. நான் அப்படியே சொன்னேன்னா அந்த பொலிவியாமல் பூரா அரபு இந்த காலத்தில் வந்தவங்க. அந்த சாங்கே அந்த முழு ஏரியாவில் ஜும்மா தொழுகை கிடையாது, முஸ்லீம்கள் இருக்கிறோம். அப்போது ஒரு கிறிஸ்டியன் பொம்பளை என்ன சொன்னாலாம், எல்லாரையும் ஒன்று சேர்த்தி கேட்டாலாம், இங்கே என்ன பண்ணீங்க, ஜும்மா கூட தொழுகாமல் இருக்கிறீங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களால் ஜும்மானே ஜும்மா தொழுக முடியும், இப்போ ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, காலையில் 10 மணினா நாங்கள் வரோம். எல்லாம் முடிவாகி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு முடிவான அப்புறம் பார்த்தா தொழுகு வைக்கிற காலையில் ஜும்மா தொழுவை. இப்போ அந்த பெண் சொல்லிச்சா, நான் தொழுகு வைக்கிறேன், நானே ஃபுட்பா கொடுப்பேன். இவர் சொல்லி பல வருஷங்களாக அந்த பெண் பின்னால் தொழுதுட்டு தான் சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ நாடுகளில் எவ்வளோ தேவை இருக்கு. இந்த உலமாக்களுடைய 3வது வருஷம் யார் தயாராகலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் 2வது வருஷம் போன உலமாக்கள் ஜி மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யட்டும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். மௌலானா இன்னும் எழுதலாம, வேற அங்கே நிற்கிறாங்க. மாஷா அல்லாஹ் பின்னாடி மாஷா அல்லாஹ் இங்கே நிற்கிறாங்க. வேற யார் எழுதுறதுக்கு நிற்கிறாங்களா? அல்லாஹ் கபூல் செய்வான், அல்லாஹ் கபூல் செய்வான். அதே மாதிரி சகோதரர்களே, 2வது வருஷத்துக்காக ஜமாத்தில் பல நாடுகளோட தேவை இருக்குது. மாஷா அல்லாஹ் இங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் வருஷம் முடிச்சவங்க 2வது வருஷத்துக்காக நில்லுங்களை பார்க்கலாம். முதல்ல தயாரான ஜமாத்தை நின்னா எல்லாரும் பார்ப்பாங்க. அல்லாஹ் பாதையில் போகிற மக்களை பார்க்கறது நன்மை தான். தயாராகி வந்திருக்க ஜமாத்து நில்லுங்க, இனி புதுசாக தயாராகவும் நில்லுங்க. இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யுது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த வாலிப உலமாக்கள் அல்லாஹ் கபூல் செய்யும். பெரிய நாங்கள் பார்க்குறோம், பல ஜமாத்துகளை போய் பார்க்குறோங்க, எல்லாம் பார்க்குற உள்ள குளிர்ந்து போயிடும். சந்தோஷமாக இருக்கு இவங்கெல்லாம், அவங்க படக்கூடிய ஹாலாத்தில் அவங்க இருக்கிற சந்தோஷங்கள், இவங்களை கொண்டு அல்லாஹ் வாங்கக்கூடிய வேலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன மாதிரி ஒரு கேவலமானவனுக்கே சந்தோஷமானா அல்லாஹ் எவ்வளோ சந்தோஷம், எல்லாம் எவ்வளோ சந்தோஷம். தைரியப்படுங்க, சொல்லுங்க. இன்ஷா ஜி 2வது வருஷம் பாருங்க. அதே மாதிரி முதல் வருஷத்துக்கும் ஜமாத்துகள் உங்களோட உள்நாட்டில், நம்ம இந்துஸ்தானில், இந்தியாவில் ரொம்ப தேவை இருக்குங்க. நிறைய நீங்களாம் வரணும். சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். எங்கே ஒரு முதல் வருஷத்துக்கு இந்த வருஷம் எல்லாம் இப்போ என்ன கரீபாயிடுச்சு, அப்படி தானே ஆச்சுதா? மதரசாக்கள் எல்லாம் இப்போ தர்ஸு முடிஞ்ச எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட இப்போ இந்த வரக்கூடிய ஏப்ரல் மேலே நிசாமுதீன் போனீங்கன்னா 3rd ஃப்ளோர், அதாவது இந்த ஜோடு நடக்கிற ஒரு ஃப்ளோர் இருக்குது, அது ஃபுல்லாக மாணவர்கள் தான் இருப்பாங்க. யாருங்க? ஸ்கூல் மாணவர்கள், மதரசா மாணவர். டெய்லி ஜமாத் வந்துட்டே இருக்கும், அனுப்பிடான். ஆயிரக்கணக்கான ஜமாத் வரும். ஒன்றும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இப்போ நடந்த சஃபரை வச்சு கணக்கு பார்த்தா 1300 மாணவர்கள் நிசாமுதீன் ஷில்லா போகிறோம். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு வருஷத்துக்காக வேண்டி. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் ஜி, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல், அல்லாஹ் கபூல். இந்த பக்கம் பின்னாடி இருக்காங்களே, சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். சரி பாய், அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, பல தடவை 3 சில்லா கொடுத்தவங்க இருக்கிறீங்க, 2 தடவை 3 தடவை வெளிநாடு போனவங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டோட நிலைமை. அதனால் வெளிநாடுகளுக்காக வேண்டி 5 மாதத்துக்காக யார் தயாராக எந்திரிங்களே பாருங்க. வெளிநாட்டுடைய பல தகாதாக்கள் இருக்கு. இப்படி
அப்படி நீயே செய்யுங்க, நான் அங்கே போவேன், சாபாக்கள் மாதிரி ஆயிடணும், அங்கேயே போய் என்ன ஆயிடணும், ஹிஜ்ரத்தே மாத்தா என்ன சொல்றாங்க, அங்கேயே போய் இருந்தார். ஜி ஜி நில்லுங்க 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 நில்லுங்களா இன்ஷா, 5 மாதம் ஃபாரினுக்காக நில்லுங்க, தைரியப்படுங்க இன்ஷா. என்னங்க ஸ்ரீலங்காவா, நிறைய மக்கள் நிற்பாங்களே, தைரியப்படுங்க, எந்திரிங்க இன்ஷா. ஜி வந்துருக்கு வந்துருக்கு. பேர் தெரியுமா அவங்களுக்கு? ஆஜா பேர் ரிஃபான். அந்த பக்கம் யார் எழுதுறாங்களா பேர்? மாஷா. இங்கே பாருங்க, பின்னாடி 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 இருக்கவங்களுக்கு கேட்குதா? பின்னாடி தைரியமாக சொல்லுங்களேன் இன்ஷால்லா. வெளிநாடுகளுக்காக வேண்டி அவசரமாக போகணும், கடைசிக்கு ரமதான் முடிஞ்சு போகணும் இன்ஷா. ரமதான் முடிஞ்சோடனே இப்போவே கிளம்புனா 100 நாளானு ஜி. நாலு மாதம் மௌலானா இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹியுடைய மல்பூசாத்தில் எழுதப்பட்டிருக்குது. 4 மாதம் வருஷம் கொடுப்பது ஒரு ஈமான்தாரிக்கு கொடுத்தா தான் அவர் ஈமானுடைய சுவையை உணர்வார் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம பழையவங்களுக்காக சொல்லு. அப்போ ஒரு ஆம் ஈமான்தாரி எவ்வளோ பெரிய மெஹனத் செய்ய வேண்டியது. நம்ம ஸ்ரீலங்காவில் எத்தனை பெரிய ஏரியா இருக்குது, இப்படி ஜமாத்துகள் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். முழு ஸ்ரீலங்காவில் எத்தனை ஹல்கா இருக்காஜா இந்த ஜோனா ஏரியாவை என்ன சொல்றீங்க? ஏரியாவில் எத்தனை பள்ளி இருக்கும்? இல்லை பொதுவாக ஒரு ஏரியாவுக்கு எத்தனை பள்ளி இருக்கும்? 30-40 இருக்கும். அப்போ ஒரு ஏரியாவுக்கு ஒரு 4 மாதம் ஜமாத் வேணும். அப்போ எத்தனை ஏரியா இருக்குது? 120 ஏரியா இருக்குது. நமக்கு 120 ஜமாத் இப்போ ரம்ஜான்லேருந்து கிளம்பி உழைப்பு செஞ்சு முடிக்கும் போது நம்ம பெரியவங்க நிஜாமுதீன் சொல்லுங்க, தசஸ்ஸுல் ஜமாத், தொடர்ந்து ஒரு ஜமாத் போனால் இன்னொரு ஜமாத். ஏன்னா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுன்னத்தாக இருந்துச்சு, சஹாபாக்களோட முறையாக. அந்த ஒரு ஜமாத் திரும்பி வரக்கூட இன்னொரு ஜமாத் அனுப்பும். அந்த மாதிரி தசஸ்ஸுல்லாக ஜமாத் போயிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். 4 மாதம் அந்த ஏரியாக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படும். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இந்த மாதிரி வருஷம் 4 மாதம், இப்போ 4 மாதம் சீக்கிரமாக அவசரமாக போகிறதுக்காக உள்நாட்டில் பெரிய தகாதா இருக்குது. யார் தயார் சொல்லுங்க, எந்திரிங்க வாப்பா. இன்னும் சொல்ல போனால் மஸ்ஜிதாக சொல்லணும். எங்கள் மஸ்ஜித்லேருந்து ஒரு ஜமாத், எங்கள் மஸ்ஜித்லேருந்து ஒரு ஜமாத், நபர்கள் இல்லை. ஏன்னா இது ஷப்புஜாரி தானே. ஏன்னா நம்ம பெரியவங்க விரும்புகிறது என்னென்னா ஹர் மஸ்ஜித் பர் போஜ் டாலோங்கிறான். நிஜாமுதீனில் சொல்கிறாங்க, ஒரு மஸ்ஜித் மேலே நீங்கள் என்னங்க பொறுப்பு போடுங்க. ஒரு ஜமாத் ஒரு மஸ்ஜித்லேருந்து வெளியாகும். எப்போ ஒரு ஜமாத் ஒரு மஸ்ஜித்லேருந்து வெளியாகுமோ அந்த மஸ்ஜிதுடைய வேலை உருவாகும். நாம் என்ன செய்யறோம், ஏரியாவிலேருந்து ஒரு ஜமாத் அனுப்புகிறோம். சாசா ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. இந்த வாட்டி பல நாடுகளோட சஃபர்லையும் கேட்டோம். நிஜாமுதீன் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு பொறுப்பு கொடுத்தீங்கன்னு வைங்க ஒரு 4 மாதத்துக்கு, அது வேலையை பலகீனமாக்கி சொன்னாங்க. உழைப்புடைய மைதானத்தை ரொம்ப விரிவாக்கிடுறீங்க. ஒரு மொஹல்லாலிருந்து ஒரு 4 மாதம் ஜமாத் வெளியாச்சுன்னு சொன்னால் அந்த ஜமாத் அங்கிருந்து திரும்பி அந்த மொஹல்லால வேலை செய்யும். அதனால் ஒரு மொஹல்லாக்கள் இருந்து 4 மாதம் ஜமாத் வெளியாகும். பெரிய நாங்கள் இப்போ பார்த்தோம் 2-3 மொஹல்லாக்கு போனோம் உழைப்புக்காக. பெரிய ஒரு மொஹல்லா எவ்வளோ ஜமாத் வேணால் அனுப்பலாம். அவ்வளோ வீடுகள் இருக்கு. அங்கிருந்து ஜமாத்தை நிறைய வெளியாகும். சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். இது பார்த்தா அஜயா தஷ்கீலில் பார்த்தா உண்மையாக மக்காமி வேலையெல்லாம் ரொம்ப பலகீனமாக இருக்க மாதிரி நம்ம மனசில் படும். ஏன்னா மஸ்ஜிதில் வேலை செஞ்சால் தான் நம்ம யூசுப் மாஸ்டர் 25 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கூட போகணும். அவங்க இங்கே வந்தப்போ அவங்க ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரன்வேல ஓடுற ஃப்ளைட் தான் டேக் ஆஃப் ஆகும்னு சொல்லுவாங்க.
ரன்வேயில் ஓடுற ஃப்ளைட் தான். இப்போ ரன்வே எதுங்க, மஸ்ஜிதில் சுற்றணும், மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கணும், தினசரி 8 மணி நேரம். இல்லை என்ன 8 மணி நேரமா? 8 மணி நேரம் துணியா கொடுங்க, 8 மணி நேரம் உங்கள் வீட்டுக்கு கொடுங்க, பாக்கி 8 மணி நேரம் எல்லாத்தையும். ஏன்னா இந்த 2.5 மணி நேரங்கிறதுலாம் சும்மா. இந்த 2.5 மணி நேரத்தில் எவ்வளோ பேரை பார்த்துட முடியும்? சரி, எல்லாத்தோட அதிகமாக எவ்வளோ தாவத்து கொடுக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. இப்போ ஏன் நம்ம ஈமான் பலகீனமாகுதுன்னா, நம்ம தாவத்துக்காக செலவு பண்ணக்கூடிய நேரம் குறைவு. மௌலானாவை கேட்டால் ஒருத்தர் ஹிப்ஸ் செய்கிறார், மௌலானா எடுத்து ஓத ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு கான்சன்ட்ரேஷன் எப்போ வரும்? கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வரும். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஆக அந்த கான்சன்ட்ரேஷன் போயிடும். அப்படி தானே? ஒரு 2.5 மணி நேரம் யூஸ் செய்கிறாருன்னா அவருக்கு 1 மணி நேரம் தான் என்ன கிடைக்கும்? அதே மாதிரி உழைப்பில் 2.5 மணி நேரம்னா ஒரு 10 நபரை பார்க்குறோம், 5 நபரை பார்க்குறோம். அவர்கிட்ட அல்லாஹ் பற்றி எவ்வளோ நேரம் பேசுகிறோம், ஆக்கிரத்தை எவ்வளோ ஞாபகப்படுத்துகிறோம். இன்னைக்கு தாவத்துங்கிறது உழைப்பு செய்கிற நமக்கே தெரியல, என்ன பேசணும்னு தெரியாது. மக்கள்கிட்ட போய் அல்லாஹ் பற்றி எவ்வளோ பேசுகிறோம். இவங்களெல்லாம் மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்து பேசணும், சாபாக்கள் மஸ்ஜிதில் கொண்டு வந்து பேசணும். எப்பேற்பட்ட கவலை இருந்துச்சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாபி மஸ்ஜிதில் உட்கார்ந்துருக்கிறாரு, கேட்குறாரு, யார ரசூலுல்லாஹ், ஒரு சுபான் அல்லாஹ் சொன்னால் ஒரு மரம் நடுவன்னு சொல்கிறான் அல்லாஹ், எவ்வளோ பெருசு இருக்கு? நமக்கு யாருக்காவது சிந்தனை வந்துச்சா? சுபான் அல்லாஹ் மரம் நட்டுட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். கேட்டோன்னே நபி சொன்னாங்க, ஒரு ஒட்டகம் குட்டி போட்டு நடக்க ஆரம்பித்த உடனே எப்போ நடக்குவாங்க? மனுஷன் மட்டும்தான் லேட்டாக நடப்பான். மாடு ஆடு குட்டி எல்லாம் போட்டோன்னே நடக்கும். என்ன குட்டி போட்டோன்னே நடக்க ஆரம்பிச்சிடும். அது நடந்து 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 அதனுடைய எலும்பெல்லாம் உருகி போய் மூத்தா போயிடும். அவ்வளோ தூரம் அந்த மரத்தோட விட்டம் இருக்கும். ஒரு பறவை முட்டையிலேருந்து குஞ்சு பொறிச்சோன்ன பறக்க ஆரம்பிச்சு பறந்து 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 போய் மௌத்தா போச்சுன்னா அவ்வளோ தூரம் அதனோட நிழல் இருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ் பற்றி பேசணும், சொர்க்கத்தை பற்றி பேசணும், நரகத்தை பற்றி பேசணும், ஆக்கிரத்தை ஞாபகப்படுத்தணும். இன்னைக்கு இதெல்லாம் இல்லாமல் அங்கேயும் போய் அதனால தான் மஸ்ஜிதுக்கு கொண்டு வாங்கங்கிறாங்க. அங்கேயும் போய் எண்ணத்தை பற்றி பேசிட்டு வியாபாரம் எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, காசு எங்கிறது வந்துச்சு, இதை இப்போ என்ன பிரயோஜனம்? எவ்வளோ கைருல்லாவை பற்றி பேசுவோமோ அவ்வளோ யக்கீன் கைருல்லா அது வரும். எவ்வளோ அல்லாவை பற்றி பேசுவோமோ அவ்வளோ அல்லாவோட நம்பிக்கை. அதுதான் நம்ம அது யூசுப் ரஹ்மத்துல்லாஹி பயானத்துகளை படிக்கணும். அந்த மாஹோல் இருந்து இந்த மாஹோல் கொண்டு வரணும். மஸ்ஜித் ஆபாதிங்கிறது ஏதோ ஒரு தர்த்தீப் கிடையாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதோட அமல். இது இந்த அமல் அல்லாஹ் ஹிதாயத் வச்சிருக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நேரத்தை தியாகத்தோடு கொடுக்கணும். இன்னைக்கு தியாகத்தோடு கொடுக்குறதுக்கு ஒரு அர்த்தத்தோடு சொல்லணும். என்ன தியாகம் செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். மஸ்ஜிதில் ஆபாதி ஆக்கணும்னா ஒருத்தர் எல்லாரும் ஒரு விஷயத்தை தியாகம் செஞ்சால் மஸ்ஜித் ஆபாதாயிடும். எதை தியாகம் செய்யணும்? ஒரு பொட்டி வச்சுருக்காரு கையில், அதை நிறுத்தினா எல்லாம் மஸ்ஜித் ஆபாது. வெளியிலே வச்சுட்டு வந்துருங்க. ஒரு என்ன செய்யுங்க, எல்லா மஸ்ஜிதுக்கு முன்னாடி ஒரு பை வச்சுருங்க, வந்தோன்னா உள்ளே போடுங்க, வச்சுருங்க. மஸ்ஜித் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவரோடு எடுத்துட்டு போ. இன்னைக்கு பெரிய பித்துனாங்க. இது 3 நாள் ஜமாத்லையும் பித்துனா, சில்லா ஜமாத்லையும் பித்துனா, 4 மாதத்துலையும் எல்லா குழப்பம் எதனால வருது? அதனால தர்கீப் கொடுத்துட்டே இருக்கு. குறைஞ்சது 3 நாள் ஜமாத்தில் எடுக்காம போகும். எந்த ஜமாத்துக்கு இதெல்லாம் ஒரு முதல்ல அப்படி தானே போயிட்டு இருந்தோம், எதுவுமே இல்லாமல் போனோம். அல்லாஹ் தஆலா 3 நாளில் ஒரு பெரிய தாசுராத், பெரிய எஃபர்ட் கொடுத்தான். இன்னைக்கு 10 நாள் போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சில்லா போயிட்டு வந்தால் அவரோட ஈமானில் அப்பேற்பட்ட நிலை ஏற்படும். இப்போ 4 மாதம் போனாலும் நடக்க மாட்டேங்குது. அதனால் சொல்லுங்கள், இன்ஷா அல்லாஹ் நம்ம மஸ்ஜிதுக்கு எல்லாம் நேரம் கொடுப்போமா? இன்ஷா அல்லாஹ் 8 மணி நேரம் யாரெல்லாம் கொடுக்கலாம் சொல்லுங்களேன். மாஷா நியத்து வைங்க, கொடுங்க. 2.5 மணி நேரத்தோட அதிகமாக கொடுங்க, 4 மணி நேரம் கொடுங்க. காலையில் கொஞ்சம், சாயங்காலம் கொஞ்சம், தாராளமாக நேரம் கொடுக்கணும். அது குறிப்பாக இப்போ நிஜாமுதீனில் வலியுறுத்தப்படுறது இரவுடைய மேனத்துக்காக. ஏன்னா உம்மத் பாவங்களில் ஈடுபடக்கூடிய நிலை எங்கெங்க ஹதீஸில் வர்றது தானே. 3 தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. ஒன்று என்ன செய்வாங்க?
தூங்கிடுவாங்க ஒன்றும் செய்யாமல். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, இபாதத்தில் இருப்பாங்க, இன்னொரு பாவத்தில் இருப்பாங்க. இந்த மக்களை போய் சந்திக்கணும், இவங்களெல்லாம் பார்க்கணும், இவங்களெல்லாம் மஸ்ஜிதுக்கு கொண்டு வரணும், இவங்களுக்காக அல்லாட்ட அழுகணும். இரவுல ஆபாதின்னு சொன்னால் இரவுல அல்லாட்ட அழுகணும். நம்ம ஷப்குஜாரியில கூட இரவு ஆபாதியெல்லாம் போயிடுச்சு. என்ன செஞ்சுறாங்க, ஏதோ இதில் ஷப்குஜாரியும் நான் அந்த மாதிரி இப்போ நம்ம பகுதிகளில் நாம் அப்படி கொடுத்துட்டோம். எனக்கு 10லேருந்து 12 வரைக்கும் ஒரு 2 ஹல்கா, ஒரு ஹல்காங்களுக்கு கொடுத்துருக்கோம் இரவில் மஸ்ஜித் ஆபாத். இங்கே வந்து செய்யாமல் எங்கே போய் செய்ய போகிறார்? இப்போ என்ன ஆயிடுச்சு, கூட்டம் கூட்டமாக எல்லாம் ஆளுக்கு ஒரு டப்பா வச்சுட்டு உட்காந்து எங்கே ஷப்குஜாரி எல்லாம் பார்த்து கூட்டிட்டு எப்படி நடக்கும்? குர்ஆன் ஓதணும், இங்கே வந்து இரவில் அழுகணும், அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜுத். எப்படிங்க பாவம் செஞ்சுட்டு நல்ல விஷயம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ஃபதாயில சதகால எழுதியிருக்காங்கல்ல, ஒரு நபர் வந்து ஒரு பெரியார் வீட்டு விட்டு வெளியாரார், ஒருத்தர் பிச்சை கேட்குறார். ஒரு உள்ளத்தில் நினைக்கிறாரு, இந்த ஆள் என்ன செய்கிறாரு, பாசாங்கு செய்கிறான், ஆக்டிங் பண்ணுறான், போயிட்டாரு. அவங்க எழுதுறாங்க, இந்த மாதிரி நினைச்சதுக்காக 40 நாள் தஹஜ்ஜுத் தொழுக முடியாம ஆயிடுச்சு. நினைச்சு பாருங்க, நம்மளுடைய எத்தனையோ அமல்கள் நம்ம கண்களில் கண்ணீர் வத்தி போயிடுச்சு, அழுக வர மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, நம்மளை அறியாமல் நம்மளை பாவம் செய்ய வைக்கப்படுது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இதெல்லாம் விட்டு இன்ஷா அல்லாஹ் இரவுகளை கவனிப்போமா இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நம்மளோட மஹல்லாட கஷ்டுகள் பாருங்க, கஷ்டு ஹிதாயத்தோட அமல். பொதுவாக நம்ம பழைய ரவான்கள் சொல்லுவாங்க கஷ்டோட நாள், ஹிதாயத்தோட நாள் அப்படின்னு. அப்படி இல்லை. நம்ம ஹதரத்ஜி சொல்கிறாங்க, கஷ்டில் தான் ஹிதாயத்து இருக்குது, நாளில் இல்லை. கஷ்டுங்கிற அமலில் ஹிதாயத்து. நீங்கள் அதை டெய்லி செய்ய ஹிதாயத்து. அதுதான் மஸ்ஜிதோட ஆபாதி. டெய்லி கஷ்டு கொஞ்சம் மக்களை கொண்டாங்க. அதே நம்மளோட வீட்டுடைய தாலி பேருதலாக செய்யும், அஞ்சமலோட குர்ஆனோட ஹல்காக்களோட. ஏன்னா அவ்வளோ தேவை இருக்குது. நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம குழந்தைங்களை உட்கார வைக்கல. இன்றைக்கி எந்த நிலை இருக்குன்னு சொன்னால், நான் ஒரு குழந்தைங்க டாக்டர், அதனால் சொல்கிறேன், ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் எல்லா குழந்தைங்களும் வருது. 20% குழந்தைங்க இந்த மொபைல் ஃபோன் பார்த்து மென்டலி எல்லாம் மோசமான நிலை. இப்போ அந்த குர்ஆனோட ஹல்காவை உட்கார இதை கேட்குது அந்த குழந்தை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எவ்வளோ பெரிய மாற்றம். சேமா இன்ஷா அல்லாஹ்.